எனக்கு அன்பான முஸ்லீம் சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, இப்பொழுது இயேசுவுடைய மலை பிரசங்கம் அதோடைய ரகசியங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயேசுவுடைய மலை பிரசங்கம் தான் பைபிளோடைய இந்த புதிய உடன்படிக்கை வேதத்துடைய மிக முக்கியமான பகுதியாகும். இது மற்ற 5, 6, 7 3 அதிகாரங்களில் உள்ளது. ஒரே ஒரு பிரசங்கம் தான். ஒரே நேரம் அவர் பேசினது 3 அதிகாரமாக அவங்க கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் இயேசுவுக்கு இந்த மலை பிரசங்கங்கிற இந்த இஞ்சியில கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி முகமது குரானில் போய் சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனங்களை நம்ம பார்த்தோம். இயேசுவுடைய இஞ்சியிலுடைய இருதய பகுதி தான் இந்த மலை பிரசங்கம். அப்போ இயேசுவுடைய இஞ்சியில் அவருக்கு அல்லாஹ் தான் கொடுத்தாருன்னு சொல்லி கிபி 610க்கு பிறகு வந்த முகமது சொல்லியிருக்கிறார்னா, அந்த இஞ்சில் அப்படிங்கிற ராஜ்யத்தினுடைய உபதேசம், இயேசுவுடைய ராஜ்யத்தின் உபதேசம் குரானில் இருக்கான்னு பார்த்தா ஒரு வசனம் கூட இல்லை. சரி, குரானுக்கும் இயேசுவுடைய ராஜ்யத்தின் உபதேசத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, ஏதாவது அன்பு இருக்கா, தொடர்பு இருக்கா, இணைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இது ஒரு திசைன்னா அது இன்னொரு திசையில் இருக்குது. அதை கூட நம்ம பார்த்தோம். இப்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வசனங்களே படிக்க போகிறோம். அவர் ராஜ்யத்தின் உபதேசங்கிறத இஞ்சியில் அல்லாஹ் இயேசுவுக்கு ஈசா நபிக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதை பின்பற்றணும்னு சொல்லியிருக்காரு. முஸ்லீம்ஸும் பின்பற்றணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் நல்ல உபதேசம் இருக்குது அப்படின்னு முகமது குரானில் சொல்லியிருக்காரு. இயேசுவோடைய இஞ்சியில் நல்ல உபதேசம், நல் வழிகாட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இதை இந்த வசனங்களை அவர் குரானில் கொடுக்கல. அப்படின்னா ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த ராஜ்யத்தினுடைய உபதேசம் அப்படிங்கிற இந்த மலை பிரசங்கம், இது மலை பிரசங்கத்தில் ஒரு பகுதி, அதை மத்தேயு 5, 6, 7 காமிக்கிறோம். இரண்டாவது இதோட அடுத்த பகுதியாக படவு பிரசங்கம். இயேசு படவுல பிரசங்கம் பண்ணார். அதில் ஒரு 7 ஓமைகளை கொடுத்து சொல்லியிருக்காரு. இந்த பகுதியில் நம்ம மலை பிரசங்கத்தை பார்க்க போகிறோம். இப்போ இயேசுவோட வசனங்களை நீங்கள் டைரெக்டாக பார்க்கும் பொழுது, இதை அவர் குரானில் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் தெரியும் பொழுது, இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரம் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, முகமது உங்களை எப்படி ஏமாற்றி இருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த உலகங்களின் அதிபதி, அதாவது சாத்தான்கிற உலகங்களின் அதிபதிங்கிற அல்லாஹ் உங்களை எவ்வளோ தூரத்துக்கு ஏமாற்றிருக்கிறாருங்கிறத இங்கே பார்த்தா தெரியும். ஏன்னா இயேசுவுடைய இந்த மலை பிரசங்க வசனம், இந்த ராஜ்யத்தின் உபதேசம், இதான் ராஜ்யத்தின் உபதேசம். இதுக்கோ குரான் 600 வருஷம் கழித்து வந்த குரானுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. இது அன்பு, அது கொலை பண்ணு அப்படின்ட்டுருக்கு. ஆமாம், இது கிபி 1ஆம் நூற்றாண்டில் வந்தது. அது கிபி 7ஆம் நூற்றாண்டில் 600 வருஷம் கழித்து முஸ்லீம்களை ஒரு பார்பேரியனாக, அதாவது ஒரு மனுஷர்களை கொலை பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக முகமது ஆக்கியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த வசனங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இது அன்போடு பரிசுத்த ஆவியானவருங்கிற இயேசு உங்களுக்கு கொடுக்குறாரு. நான் உங்கள் சகோதரன், நான் உங்கள் எதிரி அல்ல. இந்த வசனத்தை அப்படியே படிக்க சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறாரு. அதை உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன். இது நெட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா தமிழ் -பைபிள்னு போட்டிங்கன்னா இந்த பைபிள் வந்துடும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், BibleGateway.comனு போட்டிங்கன்னா இங்கிலீஷில் வந்துடும். KJV, NKJV எந்த வருஷம் எடுத்தும் பார்க்கலாம். இது இருக்குது. இந்த மத்தேயு 5, 6, 7 இந்த மலை பிரசங்கம் ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஏன்னா இதில் தான் முதல் 16 வசனங்களில் இயேசு தன்னுடைய சபைக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே ஒரு புதிய 10 கற்பனைகளை கொடுத்துருக்காரு. பழைய ஏற்பாட்டில் உள்ள யாத்ராகமம் 20ஆவது அதிகாரத்தில் மோசே வழியாக இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 கற்பனைகள் நமக்கு செல்லாது. அது கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, ஓய்வு நாளை அனுசரிப்பாயாக, அதெல்லாம் போட்டிருக்கோம். ஓய்வு நாளில் இப்போ நமக்கு கிடையாது. அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சிலுவையில் அது ரத்து ஆகிட்டு, அதை ரத்து பண்ணுறதுக்கு முன்னாலே புதுசாக அதுக்கு மாற்றாக இயேசு 10 கற்பனைகளை கொடுத்து அதுக்கு பிறகு கட்டளைகளை கொடுத்துட்டார். இந்த மத்தேயு 5, 6, 7 படி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டான் அப்படின்னா அவன் இயேசு மாதிரியே இருப்பான். இதை பீட் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த மத்தேயு 5, 6, 7 இந்த மலை பிரசங்கத்தை முழுமையாக ஒரு மனுஷனால் பின்பற்ற முடியுமான்னா பின்பற்றினா நல்லது. பட் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எதிரியை மன்னிக்கணும், நேசிக்கணும், தனக்குள்ளாலதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும், கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கக்கூடாது, சத்ரு ஒரு கண்ணத்தை அடித்தா மறு கண்ணத்தை திருப்பி கொடுக்கணும், இதெல்லாம் கேஸு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா இது மிக உயரிய ஒரு உபதேசம். இதுக்கு மேலே உலகத்தில் ஒரு உபதேசமும் கிடையாது. இதுக்கு பிறகு 600 வருஷம் கழித்து வந்த குரான், முகமது கொடுத்த குரான்
அது அல்லாஹ் கொடுத்தாருன்னு சொல்லி கொலை செய்கிறதுக்கு, மனுஷனை கொலபாதகனாக்கிறதுக்கு, காட்டு மிராண்டி ஆக்கிறதுக்கு முகமது வழி நடத்தியிருக்கிறாரு. இதோட மேலான ஒரு வேதம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றிட்டாரு. அதை எளிதாக நீங்கள் இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் எனக்கு அருமையான சகோதரன், உங்களை நான் நேசிக்கிறேன், முஸ்லீம்களை நான் மிகவும் நேசிக்கிறேன், அதனால் அந்த நேசிக்க போய் தான் அதை கொடுக்குறேன். இந்த வசனங்களை தயவுசெய்து பாருங்கள். இயேசுவின் மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் தேவனுடைய குமாரன் இயேசு தந்துள்ள ராஜ்யத்தின் உபதேசம். மனிதனுக்கு தரப்பட்ட புதிய வேதம் இதுவே. இது ஒன்றுதான் மனிதனை பரலோகத்துக்கு இப்போது வழி நடத்துகிறது. இது குரானில் இல்லை. The Sermon on the Mount of Jesus, Matthew chapters 5, 6 and 7. The Gospel of the Kingdom given by the Son of God Jesus. This is the new Bible given to mankind to follow. This sermon alone leads man to heaven now. This is not found in the Quran. இதான் டைட்டில். நம்ம ஓவரால் டைட்டில் இப்போ இந்த 12வது சாப்டரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 12வது பகுதி இஞ்சில் என்ற இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசம். இதனை முகமது குரானில் கூறாமல் மறைத்து விட்டார். முகமதும் உலகத்தின் அதிபதி என்ற பிசாசும் ஒருவரே என்பதை இயேசுவின் இஞ்சில் என்ற உபதேசம் வெளிப்படுத்துகிறது. இஞ்சில் வெர்சஸ் முகமது தந்துள்ள குரான் ஒரு வேத ஒப்பீட்டு ஆய்வு. சூரா 5:46, 57, 27, 5:110. இஞ்சில் அப்படின்னு சொல்லி அவர் 44 இடங்களில் குரானில் சொல்லியிருக்கிறார். இஞ்சில்னா இயேசுடைய ராஜ்யத்தின் உபதேசம். ஆனால் இயேசுடைய உபதேசத்தை ஒன்று கூட கொடுக்கல. ஏன்? குரானில் இயேசுடைய ராஜ்யத்தின் உபதேசம் இஞ்சில்னு சொல்லி முகமது கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அவர் ஏமாத்திருக்காருன்னு தெரிய வருது. அதை ஆக்சுவலாக வசன ஆதாரங்களோட உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். முடிவெடுக்கிறது நீங்கள் தான். இதுக்கும் ஓவரால் சாப்டர் நம்ம பார்க்குறோம். இது சிறப்பு பார்வை 6:6. இதில் தான் 12வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசுதான் மனுஷகுமாரன் என்ற உலக ரட்சகர். மனுஷகுமாரன் ஆகிய இவரே வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர். இந்த ரகசியத்தை முகமது குரானில் மறைத்து ஏமாற்றியதன் மர்மம் என்ன? ஒரு ஆராய்ச்சி, ரிசர்ச் அறிக்கை. இயேசு மனுஷகுமாரன் அப்படிங்கிறது 70க்கு மேலே வசனங்களில் பைபிளில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதில் ஒரு வசனம் கூட இயேசு மனுஷகுமாரன் ஒரு வசனம் கூட முகமது கொடுக்கல. ஏன் அவர் கொடுக்காம அதை மறைச்சார் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த சிறப்பு பார்வை பார்க்குறோம். இதில் 12வது பாகம் தான் இப்போ பார்க்குறோம். அந்த 12வது பாகத்தில் 3வது பகுதி இந்த பகுதி. ஒன்று நீளமாக இருக்குது. தானே தேவன் என்பதை தெளிவாக மலை பிரசங்கம் மூலம் இயேசு உறுதிப்படுத்தி உள்ளார். Through the Sermon on the Mount, Jesus has made it abundantly clear that he is indeed God. இயேசுப தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் தன்னை கடவுள், தன்னை தேவன், தன்னை ஆண்டவர் எங்கே சொல்லியிருக்காருன்னு முஸ்லீம்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில அந்த தர்க்கம் பண்ணுறவங்க சொல்கிறத வச்சு மற்றவங்க ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இதை படித்தா போதும், இதில் உள்ள ஒவ்வொரு வசனமும் இயேசுதான் தேவன் அப்படிங்கிறத நமக்கு சம்மட்டி போல் அடித்து சொல்லி கொடுக்குது. இயேசுவின் மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள். இந்த பிரசங்கத்தில் இயேசு பரலோக ராஜ்யத்தின் பெரும்பாலான விளக்க வசனங்களை தந்துள்ளார். இதில் தான் இயேசு தனது 10 கட்டளைகளையும் தந்துள்ளார். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை ரத்து செய்துள்ளார். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண கட்டளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ரத்து செய்து அதற்கு பதில் தன்னுடைய புதிய கட்டளைகளை இங்குதான் இயேசு தந்துள்ளார். இயேசு தந்துள்ள ராஜ்யத்தின் உபதேசமே மனிதனுக்கு தரப்பட்டுள்ள புதிய வேதம். இயேசு கொடுத்துருக்கிற மத்தேயு 5 கொடுத்துருக்கிற அந்த 10 கட்டளைகள் ஒருங்கே வேறு மற்ற 3 காஸ்பல் புஸ்தகங்களில் கிடையாது. அதனால் இந்த மத்தேயு 5, 6, 7 இந்த மலை பிரசங்கம் ரொம்ப யூனிக். அடுத்தது பார்த்திங்கன்னா படகு பிரசங்கமும் அதே மாதிரி மத்தேயுவில் தான் இருக்குது. ஸோ இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் ஒன்றுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. யோவானில் வேற ஒரு லெவல். யோவானில் வெளிப்படுத்தப்பட்டது எதுவும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் கிடையாது. அந்த மாதிரி யூனிக்கான வசனங்கள் யோவானில் இருக்குது. அதையும் நம்ம தனி சாப்டராக இதில் கடைசி பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை படித்து இயேசு என்ன சொல்லியிருக்காருன்னு ஆய்வு பண்ண துவங்கினா மணிக்கணக்கில் இருக்கும். அவரை நல்லா நீங்கள் படிக்க நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிக்க இயேசுங்கிற பரிசுத்தாவியான உங்களுக்கு இன்னும் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அப்படி தான் எனக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. நான் படித்தனால வந்துட்டுனா நினைக்காதீங்க. நோ, அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசுவின் மலை பிரசங்கம். இது இயேசு ஒரே நேரத்தில் தொடர்ந்து பேசிய ஒரு முழு பிரசங்கம் ஆகும். வசதிக்காக வேத வல்லுநர்கள் இதனை 3 அதிகாரங்களாக பிரித்து தந்துள்ளனர். மலை பிரசங்கம் என்பது இயேசுவின் முழு சுவிசேஷத்துக்கான அச்சாணி என்றால் அது மிகையாகாது. இதுதான் புதிய உடன்படிக்கை வேதம் என்று கூறினால் அது பொய் அல்ல. தானே தேவன் என்பதை தெளிவாக இதன் மூலம் இயேசு உறுதிப்படுத்தியுள்ளார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுவுமே எக்ஸாஜரேஷன் கிடையாது.
எளிதாக புரிந்து கொள்வதற்காக இயேசு தந்துள்ள மலைப்பிரசங்கம் என்ற ராஜ்யத்தின் உபதேசத்தை நாம் கீழ்கண்ட 5 பகுதிகளாக பிரித்து ஆய்வு செய்துள்ளோம். ஒன்றும் இல்லை, வசனங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம். 5 டைட்டில் கொடுத்து பார்த்துருக்கோம். இது ஈஸியாக உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உதவும். பாகம் 1, இயேசு தந்துள்ள புதிய 10 கற்பனைகள். மத்தேயு 5:1-16 10 கற்பனைகள் நச்சுன்னு இருக்கும். இதை யாராலும் முழுசாக கடைபிடிக்க முடியுமா? முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணினா இயேசு மாதிரி மிக நல்ல ஒரு ஆளாக மாறிடலாம். இதை எந்த உலகத்தில் வரும் எந்த 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 வேதமும் யாருடைய உபதேசமும் இதை பீட் பண்ண முடியாது. இந்த முதல் 16 வசனங்களில் உலகத்தில் வேறு எந்த வேதமோ எந்த ஒரு நல்ல மனுஷனோ புஸ்தகமோ எதுவுமே பீட் பண்ண முடியாது, கேரண்டீட். அவ்வளோத்துக்கு டாப் கிளாஸ். இந்த பைபிள்லே த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிரசங்கம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கட்டளைகள் இந்த 16 வசனங்கள் இருக்குது. இதை நம்ம பார்க்க போகிறோம். பாகம் 2, நியாயப்பிரமாணத்தில் தன்னை குறித்து கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தேன் என இயேசு கூறியுள்ளார். மத்தேயு 5:17-18 மலை பிரசங்கத்தின் வழியாக மனுக்குலத்துக்கு புதிய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்து அதன் மூலம் இயேசு மோசே வழியாக இஸ்ரவேலருக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை ரத்து செய்தார். கிளியராக 1 by 1 சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி பழசப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டார். என்டையர் பழைய ஏற்பாடை க்ளோஸ் பண்ணிட்டார் இயேசுப்பா. பாகம் 3, பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் வெர்சஸ் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். விளக்கம். யார் பரலோக ராஜ்யம் இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. இயேசு தான் பரலோக ராஜ்யத்தை கொண்டாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் தான் பரலோக ராஜ்யம். நம்ம தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். நமக்குள்ளே அவர் இருக்கிறார். நம்ம தான் அவருடைய ராஜ்யம். வி ஆர் ஹிஸ் கிங்டம். அந்த பரலோக ராஜ்யத்தில் யார் பெரிய ஆள்? இயேசுவோட வசனத்தை பிரசங்கம் பண்ணி அவரை பின்பற்றுறது தான் பரலோக ராஜ்யம். இதில் யார் பெரிய ஆள்? இயேசுவின் இந்த கற்பனைகளை கூட்டி குறைத்து பிரசங்கம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவன் என்பதை இயேசு விளக்கியுள்ளார். தானே தேவன் என்பதை தெளிவாக இதன் மூலம் இயேசு உறுதிப்படுத்தியுள்ளார். இயேசு வாய் திறந்து கூறிய வசனங்கள் தான் இப்போது மனிதனுக்கு பின்பற்ற வேண்டிய வேதம். இதைத்தான் பிரசங்கம் பண்ண வேண்டும். இயேசுவின் வசனங்களை முழுமையாக பிரசங்கம் பண்ணுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அதாவது அவர் சொல்கிறார், நான் சொன்ன இந்த வசனத்தை எவன் அப்படியே பிரசங்கம் பண்ணுறானோ, கூட்டி குறைக்காம பிரசங்கம் பண்ணுறானோ, அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். பரலோக ராஜ்யத்தில் முக்கியமாக அடுத்தது இன்விசிபிளான ஆட்கள் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ். இவன் பெரியவன்னா அவனுக்காக ஏஞ்சல்ஸ் வல்லமையாக வெல்ல பார்ப்பாங்க. அந்த பெரியவன் சிறியவன்கிறதுல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்த பெரியவன் சிறியவன் அந்த எக்ஸ்பிளனேஷனில் பழைய ஏற்பாடுங்கிற மோசே நியாயப்பிரமாணம் அதில் கணக்கிலே வரல. 4, பாகம் 4, இயேசு நியாயப்பிரமாண கட்டளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றி அமைத்தார். முதல்ல 10 கட்டளைகள், அடுத்தது நியாயப்பிரமாண கட்டளைகள். தானே தேவன் என்பதை தெளிவாக இதன் மூலம் இயேசு உறுதிப்படுத்தியுள்ளார். தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் 10 கட்டளைகள் மற்றும் மோசே வழியாக இஸ்ரவேலருக்கு கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளைகளை மாற்ற அதிகாரம் உண்டு. ஏனென்றால் அவர்தான் அதை கொடுத்தவர். இயேசுவே பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகளை, மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த, இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவன். கிளியராக இருக்குது. அவர் தான் மாற்றிருக்கிறார். நோபடி எல்ஸ் ஹேஸ் த அத்தாரிட்டி. இயேசு அதை மாற்றினார் அப்படின்னா அவர் தான் தேவன். பாகம் 5, மலைப்பிரசங்கம் மூலம் இயேசு தந்துள்ள புதிய உடன்படிக்கை கட்டளைகள். இதுதான் மனிதன் இப்போது பின்பற்ற வேண்டிய வேதம். பார்க்க போகிறோம். இயேசுவின் மலைப்பிரசங்கம் மூலம் நமக்கு கிடைக்கும் தெளிவு மற்றும் பக்தி விருத்தி என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த மத்தேயு 5:6-7 ஸ்பிளிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் இது இயேசுவின் மலைப்பிரசங்கம். இயேசு தந்துள்ள 10 கற்பனைகள், த 10 commandments given by Jesus. இதான் இப்போ மனுஷனுக்கு அப்ளிகபிள். பழைய ஏற்பாட்டு 10 கற்பனைகள் நமக்கு அப்ளிகபிள் இல்லை. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இது முக்கியம். அவர் வாய் திறந்து சொன்னது தான் பைபிள். ஃபர்ஸ்ட் கட்டளை, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையாக இருக்குங்கிறார், ஃபர்ஸ்ட் கட்டளை. 2வது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், 2வது கட்டளை. 3வது கட்டளை, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 3வது கட்டளையில் சாந்த குணம் உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. 4வது கட்டளை, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 4வது கட்டளையில் நீதி, நல்லது மேலே ஆர்வமாக இருக்கணும், பசிதாகம் உள்ளவனாக இருக்கணும், அவங்க பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக 4 கட்டளைகள். 5வது கட்டளை,
இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இயேசு கொடுத்திருக்கிற 5வது கற்பனை இரக்கமாக இருக்கணும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இயேசுடைய 6வது கற்பனை இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த 6வது கற்பனையில் இயேசு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. செய்கிறது இல்லை, இருதயத்தில் நினைக்கிற சுத்தமாக இருக்கணும். 6வது கற்பனையில் தெளிவாக சொல்லிட்டாரு. ஆக்டிவிட்டி கிடையாது, பலி கொடுக்கறது, விருத்த சேதனம் பண்ணுறது, ஓதுறது, தலையை எப்படி பண்ணுறது, இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும் எல்லாமே. அங்கே இருந்தால் தான், ஏன்னா தேவன் இருதயத்துக்குள்ள தான் வாசம் பண்ணுறாரு. அவர் அங்கே சுத்தமாக இருந்தால் தான் அவர் ஒர்க் பண்ண முடியும். 6வது கற்பனை இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும். அதுக்கு அவர் ரிவார்டு கொடுக்குறாரு. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நார்மலாக தேவனை ஒரு சின்னும் தரிசிக்க முடியாது. ஒரு இது கொடுத்துட்டார், இன்சென்டிவ் கொடுத்துட்டார். இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் தேவனை தரிசிக்கலாம். ஒரு கேரண்டி கொடுத்துட்டார். 7வது கற்பனை சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ இயேசு 7வது கற்பனையில் சமாதானம் பண்ணுங்க, அப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் தேவனுடைய புத்திரர். தேவனுடைய புத்திரர்னா வெரி பவர்ஃபுல். சமாதானம் பண்ணுறவங்க தேவனுடைய புத்திரர். அவர் சொல்கிறார், இந்த 7வது கற்பனை பின்பற்றினா வெளிப்படுத்தல் 3:18 21 பார்த்தீங்கன்னா என்னோட சிங்காசனத்தில் அவன் உட்காருவான்னு சொல்கிறார். கேரண்டி கொடுக்குறாரு. அப்போ சமாதானம் பண்ணணும்னு 7வது கற்பனையில் இயேசு கொடுக்குறாரு. 8வது கற்பனை நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த 8வது கற்பனை அகெயின் ரொம்ப பவர்ஃபுல். நல்லது பண்ணிட்டு கஷ்டப்படணும், அவன் நல்லவன், அவன் தான் பாக்கியவான், அவனுக்கு தான் பரலோக ராஜ்யங்கிறார். அதாவது நல்லது பண்ணி கஷ்டப்படணும், நல்லதுக்காக கஷ்டப்படணும் அப்படிங்கிறாரு. மற்றவன் அடியெல்லாம் கிடையாது. நல்லவனுக்கு நல்லது பண்ணி நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், நீதி நேர்மை நிமித்தம் துன்பம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி துன்பப்பட்டா அவங்க பாக்கியவான்க, பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு தான். 2 இடத்துல பரலோக ராஜ்யம் அவங்களுக்குங்கிறாரு. இது ஒன்று. இந்த 8வது கற்பனையில் நீதினா இயேசுவோட வசனம், இயேசு தான் நீதி. அப்போ அவருக்காக துன்பப்படுறவன் பாக்கியவன். அதில் விளக்கம் கொடுக்குறார் பாருங்க. 11 என் நிமித்தம், இப்போ நீதி அவர் தான். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இயேசுவை பின்பற்றதுனால நிறையா சுடு சொல்லு கெட்ட வார்த்தை கிடைச்சதுன்னா, துன்பம் வந்ததுன்னா பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்கிறார். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்படின்னா இந்த 8வது கற்பனையில் அவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் துன்பப்படணும்னு சொல்லியிருக்காரு. எதிர்த்து அடிக்கணும், யுத்தம் பண்ணணும், ஜிகாது பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. எதிரியை அடிக்கணும் கிடையவே கிடையாது. துன்பப்படணும், இயேசுவின் நிமித்தம் துன்பப்படணுங்கிறாரு. நான் முதல்ல சொன்னேன், இந்த 10 கற்பனைகளை பின்பற்றுறது கொஞ்சம் கஷ்டம்னு. அப்போ நார்மலாக உள்ளவன் பின்பற்ற முடியாது. இயேசு மேலே உயிராக இருக்கிறவன், பரலோகத்தில் அவரோடு போய் இருக்கணும்னு ஆசைப்படுறவன் இதை முயற்சி பண்ணுவான். இதை அவ்வளோத்தையும் முயற்சி பண்ணுவான். இப்போ 9வது கற்பனை நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இப்போ ரெவலேஷனோட கொடுக்குறாரு. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே இல்லாமல் வேறொன்றுக்கு உதவாது. இங்கே க்ளீனாக கொடுக்குறாரு. இப்போ 9வது கற்பனையில் நீங்கள் சாரமாக இருக்கணும். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. முதல்ல இது பழைய ஏற்பாட்டில் கிடையாது. இப்போ கொடுக்குறாரு, அவருடைய பவரை கொடுக்குறாரு. அவருடைய எல்லா பவரையும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. ஸோ என்கரேஜ் பண்ணுறாரு. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கீங்க, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரோல், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பவர், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பொசிஷன் அப்படிங்கிறாரு. அப்போது ஒரு உயரமான ஒரு நிலையை இயேசு சிலுவை மூலம் மனுஷனுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு மனுஷனையும் பூமிக்கு உப்பாக்கி இருக்கிறாரு. இதுதான் 9வது கற்பனை. இப்போ 10வது கற்பனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இது அடுத்தது. நீங்கள் பூமிக்கு உப்பு, அடுத்தது உலகத்துக்கு வெளிச்சம். உங்கள்கிட்டருந்து வெளிச்சம் எல்லாருக்கும் பரவணும். வெளிச்சம்னா சமாதானம், சந்தோஷம், நீதி, நல்லதெல்லாம் பரவணும் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டார். இதான் 10வது கற்பனை. சொல்லிட்டு மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் ஒளிஞ்சிருக்கக்கூடாது. வெளிப்படையாக இயேசுவை பற்றி பேசணும், அவருடைய நன்மைகளை கொடுக்கணும். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மை செய்து கொண்டிருந்தவராக சுற்றித்திருந்தார். அதை தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. விளக்கை கொண்டு ஒளிச்சு வைக்கக்கூடாது, நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சம், உங்களை உலமுடி போட்டு மூடி வைக்கக்கூடாது.
மேய்ப்பர்கள்லாம் மூடி வைக்கக்கூடாது, நீங்களும் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு பெரிய பவரை கொடுத்துருக்கேன், உலகத்துக்கு வெளிச்சமான பவர் கொடுத்துருக்கேன். இந்த 10வது கற்பனையில் அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணி அந்த வெளிச்சம் நீங்கள் பரவ வைக்கணும் அப்படிங்கிறார். அது அன்பு, சந்தோஷம், சமாதானம் இருக்கு. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இந்த 10வது கற்பனையை அவர் அழகாக சொல்லி முடிக்கிறார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகள், அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வெளிச்சம்னா என்னன்னா நற்கிரியைங்கிறார். நற்கிரியைனா பேய் ஓட்டணும், வியாதி குணப்படுத்தணும், அவருக்கு சொல்லியிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை பின்பற்றி கொடுக்கணும், திருப்பி வாங்கக்கூடாது, சத்ருவை நேசிக்கணும், இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். எல்லாம் பண்ணிவிட்டு அவர் சொன்னதெல்லாம் செய்யணும். அப்படின்னா அதான் நற்கிரியை. அப்படி நற்கிரியை பண்ணும்போது இயேசுங்கிற அந்த ஒளி வெளிச்சமாக உங்கள் மூலம், ஒவ்வொருத்தர் மூலம் உலகத்துக்கே பரவும் சொல்லியிருக்கிறாரு. 10வது கற்பனை அகைன் பவர்ஃபுல். அது பரலோகத்தில் உங்கள் பிதா மகிமைப்படும்படியாக உங்கள் வெளிச்சம் அப்படின்னா உங்கள் நற்கிரியைகள் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்படின்னா இயேசுவை அல்லாதவர்கள் மத்தியில் உங்களுடைய நற்கிரிகைகள் பிரகாசிக்கணும்னு சொல்லியிருக்கார். இதுதான் 10 கற்பனை. இந்த 10 கற்பனை நீங்கள் பார்த்துட்டீங்க, கேட்டுட்டீங்க. இப்போ இந்த கற்பனையை யாராவது பின்பற்றினா அந்த ஆள் எப்படி இருப்பாங்க பாருங்கள். இங்கே ஜிகாது கிடையாது, அடிக்கணும் கிடையாது, சொத்து சேர்க்கணும் கிடையாது, உங்களுக்கு வானத்தின் பலகினை தெரிந்து சொத்து நிறைய கிடைக்கணும், சொத்தை தேடி நீங்கள் ஓடணும், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. இதான் 10 கற்பனை ஏசு கொடுத்துருக்கிறாரு. இது யுனிக். இந்த மத்தேயு 5:6-7 இந்த மலை பிரசங்கத்தில் மட்டும்தான் இந்த ஒரு சேர இந்த 10 கற்பனைகளை கொடுத்துருக்காரு. வேறு இடத்துல கிடையாது. மற்ற இடங்களில் விளக்கம் இருக்குது, பட் இந்த கற்பனைகள் இல்லை. அது இந்த மலை பிரசங்கத்தை ரொம்ப யூனிக் ஆக்கியிருக்கு. 2 பாகம் 2. இப்போ அடுத்த பகுதி. நியாயப்பிரமாணத்தில் தன்னை குறித்து கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தேன் என கூறியுள்ளார். மத்தேயு 5:17-18 மலை பிரசங்கத்தின் வழியாக மனுக்குலத்துக்கு புதிய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்து அதன் மூலம் இயேசு மோசே வழியாக இஸ்ரவேலுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை ரத்து செய்தார். இப்போ ஏற்கனவே 10 கற்பனைகளை பார்த்துட்டீங்க. சொல்லிட்டு அதுக்கு அந்த இடத்த முடித்த உடனே சொல்கிறாரு. மத்தேயு 5:17-18 அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அதில் உள்ள கருகலான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் பாருங்கள், புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணுங்கள். மத்தேயு 5:17-18 அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரல அப்படிங்கிறாரு. அது சொல்கிறார். மறுபடியும் நான் ரீட் பண்ணுறேன். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ரொம்ப க்ளீனாக சொல்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்கலை, நிறைவேற்றதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுக்குறாரு. அந்த வசனத்தையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 5:18 வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் ஒரு பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. இதுக்கு இந்த மத்தேயு 5:17 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. மறுபடியும் ஒரு தடவை 17-18 திருப்பி படித்து காமிக்கிறேன். இது ரொம்ப கருகலானது, கிறிஸ்தவர்களுக்கே புரியாது. இது புரியாமல் இருக்குது. இனிமையாவது புரியுதான்னு பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லித்தரேன். ஆவியானவர் விளக்க சொல்கிறாரு. இதில் கரெக்டாக அந்த 10 கற்பனைகளை முடித்த உடனே சொல்கிறாரு. 10 கற்பனைகளில் புதுசாக கொடுத்துட்டாரு. பழைய ஏற்பாட்டை 10 கற்பனைகளை அழகாக கேன்சல் பண்ணியிருக்காரு. அடுத்தது வரிசையாக 1 by 1 10 கற்பனைகளையும் மோசே நியாயப்பிரமாண வசனங்களையும் அவர் மாற்ற போகிறாரு. நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்ற போகிறாரு. இதுக்கு நடுவில் சொல்கிறாரு, எப்பா நான் அங்கே இப்படி புதுசாக ஒரு 10 கற்பனைகளை கொடுத்துட்டேங்கிறதுக்காக நான் நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் பழைய ஏற்பாட்டில் இருக்குது தீர்க்க தரிசனங்களாகியும் அழிக்கிறதுக்கு வந்தேன்னு நினைக்காதீங்க. பழைய ஏற்பாட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் கொடுக்குறாரு. அவர் ப்ராஃபட்ஸ், லா அண்ட் ப்ராஃபட்ஸ். பழைய ஏற்பாட்டுக்கு பேர் லா அண்ட் ப்ராஃபட்ஸ், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். முதல் 5 ஆகமங்கள் நியாயப்பிரமாணம், பாக்கி எல்லா புஸ்தகமும் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன ஆகமங்கள். அப்போ சொல்கிறாரு, நான் பழைய ஏற்பாட்டை அழிக்கிறதுக்கு வந்தேன்னு நினைக்காதீங்க, அழிக்கிறதில்ல நிறைவேற்றுறதுக்கே வந்தேன். நிறைவேற்றுறது என்ன தெரியுமா? அங்கே இவரை பற்றி தீர்க்க தரிசனம் இருக்குது, அது பார்க்க போகிறோம். இவரை பற்றி, மேசியாவை பற்றி தீர்க்க தரிசனம் இருக்குது, அதை நிறைவேற்ற வந்திருக்கேன் அப்படிங்கிறார். முக்கியமானது என்ன தெரியுமா? இந்த முக்கியமான தீர்க்க தரிசனம், மேசியா வருவார், ஒரு புது பைபிளை கொடுப்பார். அவர் நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை பண்ணுவார். குருடருக்கு பார்வையடைய வைப்பார், குஷ்டரோகியை சரி பண்ணுவார், மரித்தோரை எழுப்புவார். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் ஒரு புது வேதத்தை
பரலோக தேவன்கிட்ட வாங்கி கொடுப்பாரு. அதுக்கு ஒவ்வொரு யூதனும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாதவனை நான் சபையில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். இதுதான் அவர் சொல்கிறாரு. இதை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன்ப்பா. என்னை குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, அதை நிறைவேற்றுறது வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்கு விளக்குறாரு. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் என்ன குறித்து மற்றும் இதர விஷயங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போகாது. அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறும். நான் இதை நிறைவேற்றுறதுக்கு வந்திருக்கேன்னு 17 சொல்லிட்டு 18 அந்த தீர்க்க தரிசனங்களை கண்டிப்பாக நிறைவேறும்ட்டார். நீங்கள் மத்தேயு மார்க்கு லூக்கா படிச்சிங்கன்னா இயேசுவை குறித்து அந்த தீர்க்க தரிசனால் சொன்னது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, அந்த எரேமியா தீர்க்க தரிசி சொன்னதுபடி நிறைவேறும்படி நடந்தது, ஓசியா தீர்க்க தரிசி சொன்னபடி நடந்தது, இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் கம்பேரிசன். இதைத்தான் அவர் சொல்கிறார். அப்போ ரொம்ப கிளியராக சொல்லிவிட்டு அடுத்தது பழைய ஏற்பாட்டில் இவரை பற்றி தீர்க்க தரிசனம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை உபாகமம் 18:18 இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால், அதாவது கிமு 1400 1450 அந்த பீரியடில் உள்ளது. அதாவது முகமது பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்த வேதம் இது. இதை மோசே கிட்ட அவங்களுடைய தேவன் யெகோவா கொடுத்தது. அல்லாங்கிறதெல்லாம் அவருக்கு கற்பனை. யெகோவா தேவன், அவருக்கு பேர் யாவே, அவர் கொடுத்தது. உபாகமம் 18:18 உன்னை போல மோசே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்திலிருந்து, அப்படின்னா என்ன, யூதர்களிடத்திலிருந்து அரபியர்லேருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். புது பைபிளை கொடுப்பார். இதுதான் மேசியாவுடைய ஒரு பவர்ஃபுல் தீர்க்க தரிசனம். அவர் யூதர்கள்லேருந்து எழும்புவார், யூதர்களுக்காக அவர் ஒரு புதிய வேதத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த வசனத்துக்கு என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அவர் என் நாமத்தில் கொடுப்பார். அவர் சொல்கிறார், நான் என் பிதாவின் நாமத்தில் கொடுக்குறேன்னு வரிசையாக சொல்லியிருக்காரு. நிறைய வசனம் இயேசு சொல்லியிருக்காரு. அதை பின்பற்றாதவன் எவனோ நான் விசாரிப்பேன்னா அவனை சபையில் இராதபடி நிர்மூலம் பண்ணுவேன். அப்போஸ்தலர் 3:22-23 பேதுரு வச்சு விளக்கம் கொடுத்துருக்காரு. அவனை ஆத்துமா நிர்மூலம் பண்ணுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதுதான் அவர் இயேசு சொல்கிறாரு, இந்த தீர்க்க தரிசனத்தை நான் நிறைவேற்றதுக்கு வந்தேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, 2வது பகுதியில் இயேசு தன்னை பற்றிய தீர்க்க தரிசனங்களை தான் நிறைவேற்ற வந்திருக்கேன்ட்டார். நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று இயேசு கூறிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்னவென்று அவரே வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கார். நிறைவேற்றதுன்னா என்ன, அதையும் பார்ப்போம். லூக்கா 18:31 பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்த தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரனா தன்னை குறித்து தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் எழுதுனதெல்லாம் இப்போ நிறைவேற போகுதுப்பா அப்படிங்கிறாரு. பேதுரு டப்புக்குன்னு எடுத்து கத்தியை போட்டுருவான். மல்கோஸ்ங்கிறவ காதை வெட்டிடுவான். சொல்வார், நீ இப்படி செஞ்சன்னா தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி கவனமாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டின காதை எடுத்து ஒட்டி கொடுப்பார் இருக்கு. ஸோ தீர்க்க தரிசனங்கள் அவ்வளவு நிறைவேறணும். அவரை பற்றி உலகத்தில் நடக்க போகிறத பற்றி கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் அவ்வளவு நிறைவேறணும். அவர் சொல்கிறாரு, என்னை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிற காலம் வந்துட்டு அப்படிங்கிறாரு. லூக்கா 24:44 இப்போ மரித்து உயிர் தெழுந்து அவர் பரமேற போக போகிறார். அப்போ கன்ஃபார்ம் பண்ணுறார் அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். இந்த மத்தேயு 5:17-18 சொன்னது இதுதான். என்னை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்னு சொன்னேன், அது இதுதான் அப்படிங்கிறாரு. அவரை சிலுவையில் ஆணி அடித்து அவர் உயிர் போய் 3வது நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுந்தார். அவ்வளோ பாடுகள் பட்டார். அதில் நிறைய காரியங்கள் நடந்தது. அதுதான் இவங்க கண்களை திறந்து சொல்கிறாரு. இதுக்கு பிறகு அவர் பறந்து போயிட்டார் பரலோகத்துக்கு. யோவான் 19:28 யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இது சங்கீதக்காரனால் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. சொல்கிறாரு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. உங்களுக்கு ஒரு சாம்பிள் வசனங்கள் தான் கொடுக்குறேன், நிறைய இருக்குது, இது போதும். அப்படின்னா இயேசு தீர்க்க தரிசனங்களை நான் நிறைவேற்ற வந்திருக்கேன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காரு. அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் நியாய பிரமாணத்தையாயும் தீர்க்க தரிசனத்தையாயும்
அழிக்கிறதுக்கு வந்தேன் நினைக்காதீங்க, அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு வந்தேன். அதில் ஒரு உறுப்பு கூட வேஸ்ட்டாக போகாத, எல்லாம் நிறைவேறும்னு சொன்னது இதுதான். இப்போது உங்களுக்கு சாம்பிள் வசனங்கள் கொடுத்துட்டேன். இன்னும் வேணும்னா நீங்கள் பைபிளை இன்னும் கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கலாம். 3வது அடுத்த பகுதி, பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் வெர்சஸ் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். விளக்கம் இதில் தான் விளக்கம் கொடுக்குறாரு. பெரியவன் யார், சிறியவன் யார். இப்போ பெரிய கோட்டு கட்டு போட்டுட்டு பெரிய சர்ச் வச்சுருக்கார், ஏரோப்ளைன் வச்சுருக்கேன், அவங்க பெரியவங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க பேரே பரலோக ராஜ்யத்தில் இருக்காது. நல்லா கவனமாக இருக்கணும். இங்கே கொடுத்துட்டாரு, யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எழுதி கொடுத்துட்டாரு. இதுக்கு பிறகு மனுஷனுக்கு விட்டுட்டார், அவன் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணலாம். இந்த பைபிளில் உங்களுக்கு பழைய ஏற்பாடு இருக்குது, அதுதான் தாவரத்துன்னு சொல்லி முகமது சொல்லியிருக்கிறாரு. புதிய ஏற்பாடு இருக்குது, புதிய ஏற்பாடு இயேசு கொடுத்தது. இந்த பக்கத்துக்கு புதிய ஏற்பாடு, இது பழைய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாடில் அவர் கொடுத்த வார்த்தையை தான் பின்பற்றணும்னு சொல்லியிருக்கிறாரு. இதை அப்படியே கூட்டி குறைக்காமல் போதிச்சா அவன் பெரியவன் பரலோக ராஜ்யத்தில். பழைய ஏற்பாடை எவ்வளோ போதிச்சாலும் அவர் சொல்கிறாரு, அவன் அந்த கணக்கில் இவன் கிடையாது, அவன் ஊழியக்காரன் கணக்கிலே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அவன் கணக்கு கேரா பிளாட்ஃபார்ம் கணக்கிலே கிடையாது. பெரிய ஆளாக இருக்கலாம், அவனுக்கு பெரிய கூட்டம் இருக்கலாம், ஆனால் அவர் சொல்கிறார் அவனை அந்த கணக்கிலே கொண்டு வரல, அவன் இல்லை அப்படின்ட்டார், கணக்கிலே இல்லைன்ட்டார். சிறியவன் கூட இல்லை, அவன் கணக்கிலே இல்லைன்ட்டார். இப்போ இதில் பார்க்க போகிறோம், இல்லை இதில் படி தான் நடக்குது. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இந்த வசனத்தின்படி தான், வேறு ஒன்றும் கிடையாது. இயேசுவின் இந்த கற்பனைகள் இந்த கற்பனைகள்னு சொல்கிறார, இந்த கற்பனைகளே சொல்வார். மத்தேயு 5:6-7 மலப்பிரசங்கத்தை சொல்கிறாரு. இந்த கற்பனைகளை கூட்டி குறைத்து பிரசங்கம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவன் என்பதை விளக்கியுள்ளார். தானே தேவன் என்பதை தெளிவாக இதன் மூலம் இயேசு உறுதிப்படுத்தியுள்ளார். இயேசு வாய்த்திருந்து கூறிய வசனங்கள் தான் இப்போது மனிதனுக்கு பின்பற்ற வேண்டிய வேதம். அதில் முக்கியமானது மலப்பிரசங்கம். இதைத்தான் பிரசங்கம் பண்ண வேண்டும். இயேசுவின் வசனங்களை முழுமையாக பிரசங்கம் பண்ணுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இயேசு வாய்த்திருந்து கூறிய வசனத்தை இந்த மத்தேயு 5:6-7 அப்புறம் இன்னும் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு எல்லாத்துலேயும். இந்த வசனங்களை கூட்டி குறைக்காமல் அப்படியே பிரசங்கம் பண்ணுறவன் இங்கே இருக்கிற பரலோக ராஜ்யத்தில் அவன் தான் பெரியவன். அவனுக்கு தேவதூத சேனை பணி நல்லாயிருக்கும், பாதுகாப்பு நல்லாயிருக்கும், இவனுக்கு பரலோகத்தில் டாப் கிளாஸ். யோவான் 12:26 படி இயேசுவோட கூட இருப்பான். இதில் சொல்கிறான், இயேசு கொடுத்த வசனத்தை இப்படி அப்படி உள்டா மாட்டி சொல்கிறான், அவன் சிறியவங்கிறார். பழைய ஏற்பாடை பிரசங்கம் பண்ணுவான், அவன் கணக்கிலே கிடையாது, அவன் கணக்கில் இது. குரான் பிரசங்கம் பண்ணால் குரான் வேதமே கிடையாது, இந்த கணக்கில் குரான்கிற வேதமே கிடையாது, வேதம் வர முடியாது. இதுக்கு பிறகு ஒரு வேதம் வரவே முடியாது. 600 வருஷம் கழித்து நான் புது வேதம் குரான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு இங்கே எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. பைபிளில் எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. சும்மா ஏமாற்றி உங்களை கொடுத்துருக்காங்க. இயேசு அலோவ் பண்ணிட்டார், அவர் கொடுத்துக்கப்பா அப்படின்னு, நீ உலகங்களின் அதிபதி கொடுத்துக்கோன்னு சொல்லி யோவான் 14:30 அத்தாரிட்டி கொடுத்துட்டார் பிசாசுக்கு. முஸ்லீம்ஸை அரபியர்களை நீ ஏமாத்து, நான் பெர்மிஷன் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார். அந்த ஏமாத்துக்கான காலம் முடிஞ்சது, அதனால தான் இப்போ கொடுக்குறாரு, உங்களை இன்வைட் பண்ணுறார். இப்போ 3வது பகுதி மத்தேயு 5:19. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும், இந்த கற்பனைகள்னா இது வரைக்கும் பார்த்துருக்குமே 1-16, அந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். கிளீனாக போட்டார். அதாவது இயேசு கொடுத்துருக்கிற மத்தேயு 1:1 மத்தேயு 5:1-16 இந்த 10 கற்பனைகள், அவர் கொடுத்துருக்கிற கற்பனைகளை அப்படியே பின்பற்றி கூட்டி குறைக்காமல் அதை பிரசங்கம் பண்ணுறவன், உள்ளதுன்னு பிரசங்கம் பண்ணுறவன் அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். இதில் கொஞ்சம் கூட்டி குறைச்சி பண்ணுறவன் சொல்கிறார். அடுத்தது அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் கொடுத்துட்டாரு. வேத பாரகர் பரிசேர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன்ட்டார். அந்த காலத்தில் அவங்க தான் அந்த இங்கி போட்டுட்டு பெரிய ஆள் மாதிரி பண்ணி கடைசியில் இயேசுவை கொலை பண்ணாங்க. அவங்க தான் தேவாலயத்தில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவர் சொல்கிறாரு, அவன் நீதியோட உங்கள் நீதி பெருசாக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போவீங்கன்னு சொல்லி இங்கே முடிச்சிட்டாரு. அப்போது போதிக்கிறவன் எப்படி, அடுத்தது இந்த போதிச்சுட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கவங்க, இந்த 2 இந்த மத்தேயு 5:19-20 இந்த பாகம் 3 இயேசு விளக்கிட்டார். அப்போ இயேசுவோட வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணோம், வேறு எதையும் பிரசங்கம் பண்ணக்கூடாது. பழைய ஆளுங்க ஒரு கைடு, அவங்களோட பெரிய ஆளாக நம்ம இருந்தால் மட்டும் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அவங்க லெவலில் பழைய ஏற்பாடை பின்பற்றினா நரகம் தான் எழுதியிருக்காரு. தசம பாகம் காணிக்க ஓய்வு நாளில் பின்பற்றிக்கிட்டு இருந்தால் நரகம் தான் சொல்லிட்டாரு, அவனோட கூட்டணும்னு சொல்லிட்டார். இப்போ பாகம் 3 பார்த்துட்டிங்க. இந்த
இந்த மலைப்பிரசங்கத்தில் 4 நியாயப்பிரமாண கட்டளைகளுக்கு இயேசு ஒரு மாற்று வழங்கினார். இயேசு நியாயப்பிரமாண கட்டளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றி அமைத்தார். தானே தேவன் என்பதை தெளிவாக இதன் மூலம் இயேசு உறுதிப்படுத்தியுள்ளார். தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் 10 கட்டளைகளை மற்றும் மோசே வழியாக இஸ்ரவேலருக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மாற்ற அதிகாரம் உண்டு. ஏனென்றால் அவர்தான் அதை கொடுத்தவர். இயேசுவே பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகளை நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்த தேவன். இதுதான் உறுதி. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் கிளீனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு 10 கற்பனையோ இல்லை ஒரு பெரிய நியாயப்பிரமாண கட்டளை எடுத்து காமிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நம்ம கிடையாது, நான் சொல்கிறது தான் அப்படிம்பாரு. ஏற்கனவே 10 கற்பனைகள் கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்தது டைரெக்டாக பழைய ஏற்பாட்டிலேருந்து வசனத்தை எடுத்துட்டு இது செல்லாது, இப்போ நான் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இவர்தான் தேவன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி ஒரு யூதரை சொல்கிறதுக்கு பவரே கிடையாது. ஆனால் இயேசு சொன்னார். அவர் சொன்னது அப்படியே வேதமாயிட்டு. ஏன்னா அவர் சொன்னதுக்கு அடுத்த நிமிஷம் பெரிய பெரிய அற்புதங்களை பண்ணி அவர் தான் தேவன்கிறத உறுதிப்படுத்திட்டார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவன்கிறத உறுதிப்படுத்திட்டார். அந்த அற்புதங்களை வேறு யாரும் இன்றைக்கு வரைக்கும் பண்ண முடியல. அவ்வளோ பண்ணினார். யோவான் சொல்கிறான், அதை முழுசாக எழுதுனா பூமி தாங்காது அப்படிங்கிறான். அதை முழுசாக எழுதுனா பூமி தாங்காது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் 10 கட்டளைகளையும் அந்த முக்கியமான பழைய ஏற்பாட்டு கற்பனைகளை இயேசு எப்படி மாற்றி அமைச்சார்னு. கொலை செய்யாதிருப்பாயாக என்று 10 கட்டளையில் ஒன்றை இயேசு மாற்றி அமைத்தார். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். மத்தேயு 5:21-26. விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று 10 கட்டளையில் ஒன்றை இயேசு மாற்றி அமைத்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டு. இருதயத்தில் பண்ணிட்டாலே இச்சித்தாலே முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாரு. வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான் என்ற புதிய கட்டளை விதித்தார். அதாவது தள்ளுதற் சீட்டை கொடுத்து சாதாரணமாக மனைவியை தள்ளிவிடக்கூடாது என்ற புதிய கட்டளையை கொடுத்தார். மோசே வழியாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண கட்டளைகளை இதன் மூலம் இயேசு மாற்றி அமைத்தார். சத்தியம் பண்ணக்கூடாது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கிற என்ற புதிய கட்டளையை கொடுத்தார். மோசே வழியாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண கட்டளை இதன் மூலம் இயேசு மாற்றி அமைத்தார். மத்தேயு 5:33-37. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற நியாயப்பிரமாண கட்டளையை நீக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் இருந்தால் அவனுக்கு மறுகணத்தின் திருப்பி கொடு என்ற புதிய கட்டளை இயேசு கொடுத்தார். மத்தேயு 5:38-42. சத்துருவை சிநேகிக்க வேண்டும் என்ற இயேசுவின் புதிய கட்டளை. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள் சொல்லியிருக்கிறார். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். மத்தேயு 5:43-48. மத்தேயு 5:21. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இது யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் 10 கற்பனைகள் ஒரு முக்கியமான கற்பனை. கொலை செய்யாதிருப்பாயாக, அவ்வளோதான். கொலை செஞ்சால் அவன் நியாய தீர்ப்பு, அவன் கொலை செய்யப்படணும். இதுதான். இதை சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், மாற்றுவார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். இப்போ மாத்திட்டார். தன் சகோதரனை மூடன்னு சொல்லிட்டா அதுதான் கொலைக்கு ஈக்குவலண்ட் அப்படின்ட்டார். அதுதான் கொலைக்கு ஈக்குவலண்ட் அப்படின்ட்டார். ஒரே போடு. இப்போ இந்த கொலை செய்யாத இருப்பாயாக அப்படிங்கிற 10 கற்பனையில் ஒன்றை மாற்றிட்டார், ரீப்ளேஸ் பண்ணிட்டார். அடுத்தது பார்ப்போம். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், நெக்ஸ்ட் லெவலுக்கு கொடுக்குறாரு. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கூடாமலும், எதிராளினா பேய், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கூடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும். சிறைச்சாலை என்னென்ன, வியாதி கட்டு எல்லாம் இருக்கிறாங்களோ அதுதான். ஆக்சிடெண்ட்டு குடி எல்லாம்.
நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடைய நல்மனம் பொருந்து. அவனை ஜட்ஜெல்லாம் பண்ணாத, சீக்கிரமாக நல்மனம் பொருந்து. ஆமாம், பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்கிறேன். அப்படின்னா நீ நல்மனம் பொருந்தனால சாகிற வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அது கஷ்டத்தில் வியாதியில் எல்லாத்தையும் விலை கொடுத்துட்டு தான் நீ போவேன்னு சொல்லியிருக்கார். எதிராளியோட நல்மனம் பொருந்தணும். இப்போ நிறைய பேருக்கு வியாதி, கேன்சர்னு மரணப்படுகையில் இருக்கிறாங்கன்னா இதுதான். அது சொல்கிறாரு, நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மாட்டேன்னா அந்த அளவுக்கு நீ கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு விலை கொடுக்கணும். அதுக்கு பிறகு தான் அந்த உலகத்தை விட்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கொலை செய்யாது இருப்பாயங்கிறத மாற்றிட்டு இவ்வளோ நீளமாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. சகோதரனோட சண்டை போட்டால் கொலை அப்படின்ட்டாரு. மனம் பொருந்தாட்டா நீ செத்தன்னு கொடுத்துருக்காரு. மிக உயரிய உபதேசத்தை இயேசு கொடுத்துருக்காரு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, மிக உயரிய உபதேசம். இப்போ முடிஞ்சது. ஒரு கற்பனையை இயேசு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த கற்பனை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறது. 10 கற்பனைகள் இது ஒன்று. கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அதில் வருது 10ல் 1. இப்போ அதுக்கு வைக்கிறார், இப்போ முடிவு வைக்கிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாக என்பது பூர்வத்தாருக்குன்னா பழைய ஏற்பாட்டில் மோசே நியாயப்பிரமாணத்தில் உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் யார் சொல்ல முடியும்? இவர் தான் தேவன். இதில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் இயேசுவே தேவன்னு சொல்லுது. இதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அது வேறு விஷயம். நான் ஏற்றுக்க மாட்டேன், அது வேறு விஷயம். பட் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அருமையான முஸ்லீம் சகோதரனே, சகோதரியன், மகனே, மகளே, இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அவர் மாற்றுறாரு, ரூலை மாற்றுறாரு. இந்த ரூலை மாற்றுறது வேறு யாராலும் முடியாது, தேவனால் மட்டும்தான். இதை சொன்னவர், ரூலை மாற்றினவர் பிசாசு கையில் தன்னை ஒப்பு கொடுத்து மறித்தார். 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாரு. இப்போ என்னை வச்சு பேசுகிறாரு, எனக்குள்ளே இருந்து பேசுகிறாரு. வல்லமையான அற்புதங்கள், அடையாளங்களை பண்ணுறாரு. அனுதினமும் பண்ணுறாரு. அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இவர் தான் தேவன். இங்கே கொடுத்துருக்காரு, மாற்றிருக்கிறாரு. 10 கற்பனையை மாற்றிருக்காரு. அது சாதாரணமாக இயேசுவை தேவனை தவிர வேறு யாரும் அதில் கை வைக்க முடியாது. மோசைக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது, தேவனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். அதனால் சொல்கிறார், இப்போ மாற்றுறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டு. நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டார். கதவு மூடிலாம் விபச்சாரம் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவன் விபச்சார குற்றம் பண்ணிட்டா, விபச்சாரி பரலோகம் போக முடியாதுன்னு கொடுத்துட்டார் லிஸ்ட். வெளிப்படுத்தல் 21:8, 22:15 2 இடத்துல சொல்லிட்டாரு, விபச்சாரக்காரன் பரலோகத்துக்கு வரமாட்டேன்ட்டார். அப்படின்னா பரலோகத்துக்கு வரதில் எவ்வளோ ஒரு முக்கியமான கண்டிஷன் போட்டிருக்காரு. அப்போ இதை பார்க்கும்போது பெண்களும் இச்சிக்கிற மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது. கொஞ்சம் பொறுத்து நல்லா போகணும், டீசெண்டாக போகணும். மற்றவங்களுக்கு, ஆம்பளைகளுக்கு இச்சை வர வைக்கிற மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது. ஏன்னா இச்சித்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு அவர் புது கட்டளை கொண்டுருக்கார். இங்கே இருக்குது, நீங்கள் செஞ்சு எல்லாம் பண்ணணும் இல்லை, கும்பிட்டு போட்டு காணிக்கை கொடுத்து தசம பாகம் கொடுத்து பலி கொடுத்து, இல்லை விருத்த சேதனம் பண்ணி, இல்லைன்னா காபாவுக்கு போய், இல்லைன்னா 5 தடவை தொழுகு, இது எதுவுமே இல்லை. இது எதுவுமே பைபிளில் கிடையாது. இருதயத்தில் சுத்தமாக இருக்கணுன்ட்டார். இவ்வளவும் பண்ணிவிட்டு களவாணித்தனம் பண்ணினா பரலோகம் கிடையவே கிடையாது. ஆமாம், இதெல்லாம் இந்த மனுஷ பாரம்பரியெல்லாம் பண்ணினா களவாணித்தனம் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆமாம், மார்க் 7வது அதிகாரம் 8லேருந்து 13 சொல்லிட்டாரு. மனுஷ பாரம்பரியம் ஒவ்வொன்றும் தேவ வசனத்தை கட்டளையை அவமாக்கும். அப்படின்னா மனுஷ பாரம்பரியத்தை, இந்த ஓய்வு நாள், விருத்த சேதனம், காபா, 5 முறை தொழுகிறது, இதெல்லாம் என்ன பண்ணுன்னா தர்கா, அப்புறம் சர்ச்சுக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்தா தான், நீங்கள் தசமபாவம் கொடுத்தா தான் நீங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இது அவ்வளோ ஏமாத்து மனுஷ பாரம்பரியம், இது எதுவும் கிடையாது. அவர் சொல்கிறாரு, இருதயத்தில் சுத்தமாக இருக்கியா அப்படிங்கிறாரு. இப்போ இருதயத்தில் அவளை பார்த்து இச்சித்தாயிட்டுன்னா சொல்லிட்டாரு, இது அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஒருத்தன் ஒரு பெண்ணை பார்த்து இச்சிக்கிறான் அப்படின்னா அது யாருக்கு தெரியும்? பரலோக தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இவர் தான் பரலோக தேவன்கிறத இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. விபச்சாரம் செய்தாயிட்டு ஒவ்வொருத்தனும் அக்கௌண்ட் கொடுக்கணும். இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்கிறத அக்கௌண்ட் கொடுத்தாக்கணும். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. அப்படின்னா ஒரு பொண்ணை ஒருத்தன் இச்சிக்கிறதுக்கு முதல்ல என்ன காரணமாக இருக்குது? கண். சொல்கிறாரு, நீ விபச்சாரம் பண்ணுறதுக்கு, பாவியாகிறதுக்கு உன் கண் ப்ராப்ளமாக இருக்க, பிடிங்கி எறிந்து போடுனா
கொஞ்சம் கண்ணை கண்ட்ரோல் பண்ணுன்னு அர்த்தம். உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினார். வலது கை மூலம் விபச்சாரம் பண்ணுறியா, அதை தரித்தெறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். அவ்வளோ அழகாக கொடுக்குறாரு. அடுத்தது கொடுக்குறாரு மனைவியை தள்ளி விடுறது குறித்து, தள்ளுதல் சீட்டு. இது மோசே கட்டளையில் ஒன்று. இப்போ விபச்சாரத்தில் இதை ஆட் பண்ணி கொண்டு வர்றாரு, அந்த பாவத்தில் ஆட் பண்ணுறாரு. மனைவியை தள்ளி விட்டால் விபச்சாரங்கிறாரு. டெஃபினிஷன் மாறி போயிட்டு டெஃபினிஷன். அடுத்து தள்ளி விடப்பட்டவளை கல்யாணம் முடிஞ்சு விபச்சாரம் ஆகிட்டு. இப்போ கடுமையான கட்டளை, கடுமையான கண்டிஷன். இப்போது குரானில் தலாக் எத்தனை பொண்ணையும் தள்ளி விட்டுட்டு மறுபடி வா தட்சிணை கொடுத்து வர வச்சுக்கலாம். அப்புறம் போ தலாக் இப்படிலாம் இருக்குது. இது எதுவும் இங்கே செல்லாது. ஒன்று தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. டிவோர்ஸ் சீட்டு கொடுக்கணும்னு இப்போ சொல்கிறாரு, மாத்துறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ விபச்சார பாவத்தில் அது கொண்டு வர போகிறார், ஆட் ஆன் பண்ணுறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாக இருப்பான். விபச்சாரத்துக்கு இவன் காரணங்கிறாரு. அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். அப்படின்னா மனைவியை தள்ளி விடுறவன் விபச்சாரி அப்படின்ட்டார். விபச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மனைவியை தள்ளி விட்டால் போதும். அடுத்து டிவோர்ஸ் ஆன பொண்ணை கல்யாணம் முடித்தா அவனும் விபச்சாரின்ட்டார். கஷ்டம்தான் போட்டார். ஆனால் அவர் தான் போட்டலை, அவர் தான் தேவன், அவர் கட்டளை போட்டுட்டார். ஆமாம். அடுத்தது நெக்ஸ்ட் கட்டளை. இப்போ 3வது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. அடுத்தது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இப்போ பொய்யானை பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். அடுத்தது பொய்யானைக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாரு. உள்ளதுன்னு சொல்லணும். அந்த பொய்யானை வானத்து மேலே சத்தியம், பூமி மேலே சத்தியம், இதெல்லாம் கிடையாது. உள்ளது பிடிச்சிருவாங்க. சிம்பிளாக கொடுத்துட்டார். 10:5:33. 3வது கட்டளையை அவர் மாற்றுறார். அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தன் முன்னிலையாக செலுத்துவாய் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் வந்துட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்னா, பட் ஐ சே டு யூ do not swear at all neither by heaven for it is God's stone. அதாவது பரிச்சேதம்னா ஸ்வேரிங் பண்ண வேண்டாம், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம், வானத்தின் மேலே சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காரு. அடுத்தது பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். பூமி சத்தியமாக நான் சொல்கிறேன் பண்ணாத அப்படிங்கிறாரு. அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். அந்த ஆளுங்க அப்படி பண்ணுவாங்க பொழுது யூதர்கள். எருசலேமின் மேலே சத்தியம் பண்ணாத, அது மகாராஜாவுடைய நகரம். எருசலேம் யாருடைய நகரமா? மகாராஜா, அவர் தான் மகாராஜா. அவர் சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, உன் சிரத்தின் மேலே, காட் ப்ராமிஸன் தலையில் வைப்பாங்க. சொல்கிறாரு, உன் சிரத்தின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு பைரையாது வெண்மையாக்கும் கருப்பாக்க உன்னாலே கூடாது அப்படி சொல்லிட்டு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். let your yes be yes and your no no, for whatever is more than these is from the evil one. இப்போ போட்டார் புது கண்டிஷன் போட்டுட்டாரு. இந்த பொய்யானைலாம் கிடையாதுப்பா. ஒரு வார்த்தையை நீ கூட்டி குறைச்ச அப்படின்னா நீ பேய்கிட்ட இருந்து வந்தவன்ட்டார். ஈவில் ஒன்றுன்னா பேயின்ட்டார். ஈவில் ஒன்றுக்கு பேர் பேய் அப்படின்னு சொல்லிட்டார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும். ஒரு சத்தியம் தெரிஞ்சுதா, ஒரு விஷயம் தெரிஞ்சுதா, உள்ளதுன்னு சொல்லணும். நீங்கள் பாருங்கள், குரானில் உள்ளதுன்னு இருக்கா, பைபிள்லேருந்து எடுத்து சொல்கிறேன்னு அவ்வளோத்தையும் மாற்றிருக்காங்க, பேர்லேருந்து அவ்வளோ மாற்றிருக்காங்க. அது ஃப்ரம் த ஈவில் ஒன் இருக்குது. அதாவது குரான் பேய்கிட்டு இருந்து அப்படிங்கிறது இந்த ஒரு வசனம் போதும். 5:37 முக்கியமான கட்டளை. இது 3வது கட்டளை இயேசு கொடுத்துட்டாரு. பொய்யான ஆணைகளை தேவனுக்கு முன்பாக செலுத்துறது என்னன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கேன்சல்டு, இனிமேல் உள்ளதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டார். இப்போ 3வது கட்டளை மாற்றிருக்கார், கற்பனையை. இப்போ யாத்ராகமம் 20:7 அந்த வசனங்கள், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறதை தண்டியாமல் விடார். காட் ப்ராமிஸா அப்படிங்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறார். லேவியராகமம் 19:12 என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த கொலைச்சாக்கம்லாக்காமல் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். இதைத்தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஏசப்பா. இப்போ அடுத்தது 4வது கட்டளை, யாத்ராகமத்தில் 4வது கட்டளை அவர் வராரு. மத்தேயு 5:38 கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யாத்ராகமம் 21வது அதிகாரத்தில் இது இருக்குது. சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம்,
தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். எனக்கு சின்ன பிள்ளையில் கொஞ்சம் யாராவது இது கற்றுக் கொடுத்துருந்தா நிறைய நான் இந்த ஊழலுக்கு எதிராக ரொம்ப ஊழல்வாதிகளுக்கு எதிராக போராடி இருக்கேன். இதெல்லாம் போராடி இருக்க மாட்டேன். க்ளீனாக இருக்குது. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. இதுதான் இயேசுவோட கட்டளை. மாற்றிட்டார். திருப்பியெல்லாம் அடிக்கக்கூடாது, பழி வாங்கக்கூடாது. ஆமாம், குரானில் பழி வாங்குவது, கொலைக்கு பழி வாங்குவது உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. நிறைய வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்கே சொல்லிட்டாரு, தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஒரு கன்னத்தில் அடித்தா வாங்கிட்டு போய்கிட்டே இரு அப்படிங்கிறார். அடுத்த கன்னத்தையும் கொடுத்து அடி வாங்கிக்கோ அப்படிங்கிறார். ஆமாம், இதுதான் இயேசு கொடுத்துருக்கிற கற்பனை. இதுவும் குரானும் சம்பந்தப்படுத்த முடியுமா எங்கேயாவது? 5:40 உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுக்கொடு. கோர்ட்டில் கேஸ் போட்டு உனக்கு வேணும் கேட்குறான்னா உனக்கு என்ன வேணும் இந்த வச்சுக்கோ, அடிஷ்னலாக போட்டு கொடுங்கிறார். அவனோட நீ கோர்ட்டுக்கு போய் வாதாடாத அப்படிங்கிறார். இவ்வளோதான். இப்படி பண்ணால் கோர்ட்டு கேஸு, இதை ஃபாலோ பண்ணால் இன்றைக்கி கோர்ட்டு கேஸில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இந்தியாவில் கோர்ட்டு கேஸ் இருக்குமா பாருங்கள். அவர் கோர்ட்டுக்கு போகாதன்னு இருக்கிறாரு. அவன் கேட்குறது கொடு. ஆமாம், உன்ட்ட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளுன்னு நினைக்கிறானா, ரைட், கூட எக்ஸ்ட்ரா போட்டு கொடு அப்படிங்கிறார். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ அப்படிங்கிறார். அநியாயத்துக்கு அவன் கேட்குறான்னா ஒத்துப்போ அப்படிங்கிறாரு. அவன் சொன்னபடி அந்த சஃபர் பண்ணுன்னு கேட்டிருக்காரு. நீதி நிமித்து துன்பப்படுங்கிறார். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. கேட்குறவனுக்கு கொடுத்துட்டு திரும்பி வாங்கக்கூடாது, முகம் கோணக்கூடாது அப்படிங்கிறாரு. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ என்னவா அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? நம்மளை நேசிக்கிறவங்களே நேசித்தா பிரயோஜனமே இல்லைன்ட்டார். மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லைங்கிறாரு. மத்தேயு 5:47 உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? சகோதரர் மட்டும் வாழ்த்துறீங்க, மற்றவங்களை வாழ்த்தலைன்னா நீங்கள் யூஸ்லெஸ் அப்படிங்கிறார். பிரயோஜனமே இல்லைங்கிறார். மத்தேயு 5:48 ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். கிளியராக கொடுத்துட்டாரு. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். அழகாக கொடுத்துருக்கிறாரு. இதில் சத்ருவை சிநேகிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கட்டளை கொடுத்து எப்படி அதை சிநேகிக்கணும், எப்படி கொடுக்கணும், கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டார். பாகம் 5 மலைப்பிரசங்கம் மூலம் இயேசு தந்துள்ள புதிய உடன்படிக்கை கட்டளைகள். இதுதான் மனிதன் இப்போது பின்பற்ற வேண்டிய புதிய வேதம். இது மத்தேயு 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 2 அதிகாரத்தில் வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் இது. இதில் முதல் பகுதி தர்மம் எப்படி செய்ய வேண்டும் என்பது குறித்து இயேசுவின் புதிய கட்டளை. நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்படின்னா தர்மம் பண்ணினா பிதா பலன் அளிப்பார், தேவன் பலன் அளிப்பார்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது எப்படி பண்ணணுமா? குவைட்டாக மற்றவங்களுக்கு இடது கை செய்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாது, வலது கை செய்கிறதுக்கு இடது கை தெரியக்கூடாது, அப்படி பண்ணணுமா? மத்தேயு 6:1 மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை, யூஸ்லெஸ் அப்படின்ட்டாரு. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்கார ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இப்போ தர்மம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறது குறித்து அவர் கட்டளை கொடுத்துட்டார். அடுத்தது ஜெபம் எப்படி செய்யணும், ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான இயேசுவின் புதிய கட்டளை மாதிரி ஜெபம் ஒன்றையும் இயேசு கொடுத்துள்ளார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பெரிய மேடை போட்டு பெருசாக ஜெபம் பண்ணுறதுக்கு இயேசு சொல்லலை. அவர் சொல்கிறாரு, குவைட்டாக கதவை அடிச்சுட்டு அந்தரங்கத்தில் பண்ணு அப்படிங்கிறாரு. மத்தேயு 6:5-13 வசனங்கள். இது சபைக்கு அவர் கொடுக்குறார் அறிவுரை. இதுதான் பைபிள்.
அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அப்போ ஜெப ஆலயத்தில் ஓங்கி சர்ச்சில் ஓங்கி ஜெபம் பண்ண வேற்றுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், பெரிய மியூசிக் போட்டு கொட்டடித்து கேமரா வச்சு ஜெபம் பண்ணால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டார். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேயே பலன் கிடச்சிருச்சு, ஒன்றுமே பரலோகத்துக்கு கிடையாது அப்படிங்கிறாரு. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில், பட் யூ when you pray go into your room and when you have shut your door pray to your father who is in the secret place. Pray to your father who is in the secret place and your father who sees it in secret will reward you openly. குவாய்ட்டாக யாருக்கும் தெரியாமல் தான் ப்ரே பண்ணணுங்கிறாரு. அழகாக கொடுத்துருக்கிறாரு. எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஜெபத்தை கொடுக்குறாரு. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார். ரொம்ப ஓவரெல்லாம் வேணாம்ப்பா, கரெக்டாக நான் சொல்கிறேன், சிம்பிளாக பண்ணு அப்படிங்கிறாரு. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்படி சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஜெபம் பண்ணுகிறாரு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக தான் அவங்களுக்கு ஜெபமே தெரியாது, கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். டிபெண்ட் பண்ணணுங்கிறாரு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எங்களுக்கு மன்னியும். அப்போ கடனை நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுத்துட்டாருங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்கள் ஆமேன் என்பதே சிம்பிளாக ஒரு ஜெபம். ஆனால் இப்போ ஆவியில் ஜெபம் பண்ணுறவனுக்கு இது தேவையில்லை, அவன் டேரெக்டாக கனெக்ட் ஆகிறான். பட் ஒரு க்ரக்ஸ், அதோட அந்த கருத்தை, மெயின் கருத்தை இயேசுங்க கொண்டுட்டார். அப்போ ஜெபம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இயேசு இங்கே அழகாக கற்றுக் கொடுத்துட்டாரு. பழைய ஏற்பாட்டு ஜெபம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அடுத்து இயேசுவின் புதிய கட்டளை, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஜெபத்துக்கு அடுத்தது மன்னிப்பை குறித்து இயேசு பேசுகிறார். இது ரொம்ப பவர்ஃபுல். மன்னிக்கலை அப்படின்னா வியாதி இருக்கும், போகாது. நிறைய பேருக்கு அதனால தான் வியாதி இருக்குது. மத்தேயு 6:14-15, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். வியாதி உள்ளவங்களை எல்லாருக்கும் நாங்கள் எதிரிகளை மன்னிக்க வைப்போம். மன்னிக்க வச்சோடனே, இயேசு நாமத்தில் மன்னிக்க வச்சோடனே வியாதி ஓடி போகிறத பார்க்குறோம். அப்போது இயேசுவோட கட்டளைகள் இன்றைக்கி உலகத்தில் எல்லா பக்கமும் செயல்படுது. அடுத்த பகுதி, 4வது பகுதி, இயேசுவின் புதிய கட்டளை, உபவாசம் எப்படி செய்ய வேண்டும். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஏற்கனவே தர்மம் செய்யும்போது அந்தரங்கமாக பண்ணினார், ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கமாக பண்ணினார். இப்போ சொல்கிறாரு, நீ உபவாசம் பண்ணுறியா அந்தரங்கமாக பண்ணு, அதை தார ஊதுவியாதுங்கிற. மத்தேயு 6:16-18. அப்படியே அவருடைய கட்டளைகளை ஒவ்வொரு வசனமாக பார்க்குறோம், ஈஸியாக போட்டு பார்க்குறோங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாக இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று வெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கள் தெரிகிற உன் பிதாவைக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். அப்படின்னா உபவாசத்துக்கு பலன் உண்டு. நீ குவாய்ட்டாக பண்ணணும், பிதாவுக்கு மட்டும்தான் தெரியணும், ஊருக்கு தார வைக்கக்கூடாது. அப்படின்னா நாங்கள் உபவாச ஜெபம் சொல்லி மேடை போட்டு டிவி கேமரா வச்சு பண்ணுறாங்க, அது பைபிளில் கிடையாது, இயேசு சொல்லலை, அவ்வளோதான். 5வது பகுதி, இயேசு எப்படி மோசே கட்டளைகளை மாற்றிருக்கிறாரு. இயேசுவின் புதிய கட்டளை, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். அப்போது இயேசுவுக்கு 10 ரூபா, சர்ச்சுக்கு 100 ரூபா கொடுத்தா உடனே உங்களுக்கு 1000 ரூபா தருவாதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதெல்லாம் இயேசு சொன்னபடி அல்ல. அவர் சொல்கிறாரு, பூமியில் சேர்த்து வைக்க வேண்டாம், கன்னமிடுவாங்க. நீ வச்சிருக்கியா இயேசுவோட ராஜ்யத்துக்காக, அதை செலவழி, மற்றபடி கூட இருக்குன்னா மற்றவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்தேயு 6:19-21. பரலோகத்தில் எப்படி சேர்த்து வைக்கிறதா, ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுத்தா பரலோகத்தில் பொக்கிஷன் கிடைக்கும்னே சொல்லி கொடுத்துருக்காரு. மத்தேயு 6:19.
பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருமும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். நிறைய வச்சா திருடுவாங்கங்கிறார். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிடுகிறதும் இல்லை. அழகாக சொல்லிட்டாரு. பரலோகத்தில் சேர்த்து வைங்க அப்படிங்கிறாரு. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நீங்கள் பூமியில் சேர்த்து வச்சிங்கன்னா லப்பு டப்புன்னு இருக்கும், உங்கள் லைஃப் வேஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. 6வது பகுதி, கண்கள் வழியாக பாவம் வருவதை தடுத்துக்கொள். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். எச்சரிக்கை கொடுக்குறார். இருதயத்தில் அந்தகாரம் வராதபடி பார்த்துக்கோங்கிறார். முக்கியமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறார் இயேசு. மத்தேயு 6:22-23 இதான் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற கட்டளை. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண்ணை கரெக்டாக பாதுகாக்குங்கிறார். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விரல் எவ்வளவு அதிகமாயிருக்கும். அப்போ கண் வழியாக பாவம் போகிறது. உன் கண்ணை பாதுகாத்துக்கொன்னு அழகாக அவர் கிளியராக கைடன்ஸ் கொடுத்துருக்கிறார். கட்டளை 7வது கட்டளை, 7வது மாற்றம், உலக காரியங்களுக்காக தேவைகளுக்காக கவலைப்படுவது என்பது பொருளாசை என்ற பிசாசுக்கு சேவகம் செய்வதாகும். செய்ய வேண்டியது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:24-34. அதாவது உலக கவலைக்காக உலக காரியங்களுக்காக கவலைப்பட்டாலே அவர் சொல்கிறாரு மேமன் ஸ்பிரிட், பேய் அப்படிங்கிறார். பேய்க்கு கீழே இருக்க பேய் அப்படிங்கிற எஜமான கீழே இருக்குங்கிறார். மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உலகப் பொருள் ஒரு தேவன், இயேசு ஒரு தேவன். 2 வேணும்னா ஒர்க் அவுட் ஆகாது. உலகப் பொருள் ஆசை, இயேசு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த உலகப் பொருள் ஆசை எப்படின்னா, நாளைக்கு என்னன்னு யோசித்துக்கிட்டு இருந்தாலே, என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன், எப்படி ஃபீஸ் கட்டுவேன், நாளைக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பேன், இப்படி ஒரி பண்ணி அதுக்காக முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவர் சொல்கிறாரு அது பேய் அப்படிங்கிறாரு. அப்போ எப்படி? அதுக்கும் அவர் வழி கொடுக்குறாரு. மத்தேயு 6:33 அதுக்கு வழி கொடுக்குறாரு. இயேசுவை நம்பி பண்ணுனா பிரச்சனை கிடையாது. மத்தேயு 6:25 அப்படி சொல்லிட்டார். ஆகையால் அப்படின்னா என்ன? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா இப்படி கவலைப்பட்டால் பேய்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாரு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளை விதைக்கிறதும் இல்லை, மறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அதுக்கே கவனிக்கிறாரு, உனக்கு கவனிக்காமல் விடுவாரா அப்படிங்கிறாரு. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அவ்வளோ சொல்கிறார். என்ன அழகா! என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடித்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவைகளுக்கு தேவன் பிழைப்பு கொடுக்குறார். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுப்பித்தால் உங்களுக்கு உடுப்பிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உடைக்காக, உணவுக்காக, வீட்டுக்காக கவலைப்பட வேண்டான்றிருக்காரு. கவலைப்பட்டா அது பேய் அப்படிங்கிறார். பேய்க்கு கீழே வேலை பண்ணுறோன்னு அர்த்தங்கிறார். பேய் தான் எஜமானன்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள்னு அறிவு கட்டவர்கள், புறஜாதிகள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜென்டைல்ஸ் இருக்கும். நமக்கு பேர் அறிவு கட்டவர்கள் அந்த காலத்தில். இப்போ இல்லை. இப்போ இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு அதே பேர் தான், ஜென்டைல், அஞ்ஞானிகள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்படின்னா உலக பொருளுக்காக நாடி ஓடுறது, 2 வீடு 3 வீடு கட்டுற, இதை வாங்குற அதை வாங்குற கட்டி ஓடுறது அஞ்ஞானிகள் அப்படிங்கிறாரு. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஒரு கவுன்சல் கொடுக்குறாரு. முடிவு என்ன பண்ணணும்னு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் அவர் சொல்லியிருக்கார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா அவர் சொன்னதை பின்பற்றுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்துருங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். பொட்டர் க்ளீனாக இங்கே போட்டு கொடுத்துட்டார் ஏசப்பா.
இதான் சத்தியம். 8வது பகுதி, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். மத்தேயு 7:1-5. இப்போ அடுத்த அதிகாரத்துக்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது கன்வீனியன்ஸுக்காக அதிகாரம் போட்டிருக்காங்க. பைபிளில் ஒரிஜினலாக அதிகாரம்லாம் கிடையாது. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். அப்போது மற்றவர்கள் குற்றவாளின்னு தீர்த்தா நம்மளும் தீர்க்கப்படுவோன்னு சொல்கிறார். கவனமாக இருக்கணும். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன அப்படின்னா, அந்த பக்கம் கை நீட்டும் போது நம்ம பக்கம் நிறைய பிரச்சனை இருக்குங்கிறாரு. இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். கிளீனாக சொல்லிட்டாரு. மற்றவனை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறார். ஆமாண்ணா, நியாயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். எச்சரிக்கை செய்தி வேற. 9வது பகுதி, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கூடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதீங்கள். இவர் அறிவுரை கொடுக்குறாரு. பரிசுத்தமானது இயேசுடைய வசனம், இந்த காஸ்பல். இதை பன்னிகளுக்கு முன்னால் நாய்களுக்கு முன்னால் போடாதீங்க அப்படிங்கிறார். ஆமாம், நாய்னா நிறைய அர்த்தம் இருக்குது, அதுக்கு பன்னினா அர்த்தம் இருக்குது. பரிசுத்தமானதை அப்படின்னா இயேசுடைய வசனம். நாய்களுக்கு கூடாதீங்கள். உங்கள் நாய்கள்னால் பின்வாங்கி போனவங்க. உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். இயேசுவோட வசனத்தை அதுக்கு எலிஜிபிள் இல்லாத ஆளுகளுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிறார். இயேசு தந்துள்ள புதிய அறிவுரை. இது அடுத்தது 10வது பாட்டு. மற்றும் அவர் தானே மனிதர்கள் அனைவருக்கும் தகப்பன், அவர்கள் தேவையை சந்திக்கிறவர் என்பதை வெளிப்படுத்தியுள்ளார். கேட்கிற எவனுக்கும் தருவேன் என உத்தரவாதம் தந்துள்ளார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இது இவர்தான் தேவன் அப்படிங்கிறதுக்கு சாலிடாக இங்கே அவர் சொல்கிறார். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். சொல்லிட்டு, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இப்போ எனக்கு உங்கள் தேவனை தெரியவில்லை, நீ உண்மையாக தேடினா நான் தான் இயேசுன்னு வந்து உனக்கு காமிச்சிருவார். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். சரியான விதத்தில் இயேசுவை விசுவாசித்து கேட்கணும். வியாதி போகும், தேவையானது கிடைக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் இது. உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், நம்மளை பொல்லாதவர்கள், கரெக்ட் தானே? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அப்படின்னா படைத்த தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேரண்டீடாக சொல்கிறார். நன்மையானது அவர் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் என்னத்தை சொல்லி தேடிக்கிட்டு இருக்காதீங்க, அவரை கேளுங்க அப்படின்ட்டு இருக்கார். 11, நியாயப்பிரமாணத்துக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் மாற்றாக இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமாம் என்று கூறி ஒரு புதிய சட்டத்தை இயேசு தந்துள்ளார். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு 7:12. தானே பரலோக தேவன் என்பதை இதன் மூலமும் இயேசு வெளிப்படுத்தியுள்ளார். ரொம்ப விசேஷமான வசனம். ஒரே ஒரு வசனம், டமார்னு ஒரு வசனம். மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறாங்களோ அதை பண்ணுங்கிறார். மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். பழைய ஏற்பாட்டுக்கு பேர் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம். இந்த என்டையர் பழைய ஏற்பாடு எதில் வருதுன்னா, மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் முதல்ல செய்யுங்கன்ட்டார். இவ்வளோ அருமையான ஒரு உபதேசத்தை இயேசு கொடுத்துருக்கிறாரு. இதை அல்லாஹ் நான் கொடுத்தேன்னு சொல்லி பொய் அடிச்சிருக்கிறாரு. அல்லாஹ் சொன்னதெல்லாம் கொலை பண்ணு. இதுதான் 12வது பகுதி. இயேசு கொடுத்துள்ள புதிய சட்டம் மற்றும் வெளிப்பாடு. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இனி பரலோகம் போவது இடுக்கமான பாதை வழியாகத்தான். எல்லாருக்கும் பரலோகம் கிடையாது. யூதர்கள் உட்பட ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கை முறிந்தது என்று இனி இதுதான் புதிய சட்டம் எனவும் இயேசு யூதர்களுக்கு அறிவித்தார். தானே தேவன் என்பதை தெளிவாக இதன் மூலம் இயேசு உறுதிப்படுத்தினார். பரலோகத்துக்கான பாதையை பரலோக தேவன் மட்டுமே செய்ய முடியும், நியமிக்க முடியும். மத்தேயு 7:13-14.
இந்த வசனத்தை அவர் கொடுக்கும்போது யூதர்களுக்கு, அவங்க யூதராக பிறந்தாலே ஆதியாகமம் 17:7 படி அவங்களுக்கு பரலோகம், அவனுக்கு மட்டும்தான் பரலோகம், நமக்கெல்லாம் கிடையாது. இயேசு சொல்லிட்டாரு, இனிமே பரலோக பாதை அப்படி ஆட்டோமேட்டிக் கிடையாது, இடுக்கமான வாசல் வழியாக தான் போகணும். பரலோகத்து ராஜ்யத்துக்காக கஷ்டப்படணும், நீதி நிமித்தம் துன்பப்படணும், அவனுக்கு தான் பரலோகம். அது யூதனாக இருந்தாலும் புறஜாதியானாலும் சரி, ஒரே ரூல்னு இயேசு சொல்லிட்டார். இதை பரலோக தேவன் மட்டும்தானே கொடுக்க முடியும். இதை இயேசு கொடுத்துருக்கிறாருன்னு அப்போ இயேசு யார்? மத்தேயு 7:13 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இன்றைக்கி சொல்கிறாங்க, எங்கள் சர்ச்சில் பெரிய கூட்டம் இருக்குது, நிறைய கூட்டம் இருக்குது. முஸ்லீம் சொல்கிறாங்க, ரொம்ப வேகமாக வளர்கிற மதம் இஸ்லாம். ரொம்ப வேகமாக வளருதுனாலே பிரச்சனை இதுதான். கேட்டுக்கு போகிற வாசல், அது ஜீவனுக்கு போகிற வாசல் ரொம்ப குறுகலாக இருக்குன்னு இருக்கிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ரொம்ப ரொம்ப கிளியராக போட்டு கொடுத்துட்டாரு. பரலோகத்துக்கு போகிற பாதை குறுகலானது, அது கஷ்டங்கள் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது, அவமானத்தெல்லாம் தாங்கணும், வலது கணத்தை அடித்தா இடது கணத்தை கொடுக்கணும், எல்லாம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கிறார். ரூலை மாற்றிட்டார். கம்ப்ளீட்டாக பரலோகத்துக்கு போகிற ரூலை மாற்றிருக்கிறாரு. இதை யார் மாற்ற முடியும்? பரலோக தேவனை தவிர வேறு யார் மாற்ற முடியும்? இந்த ரூல் படி தான் இன்றைக்கி மனுஷன் பரலோகத்துக்கு போகிறான், இல்லைன்னா போகலை. அவர் க்ளீனாக சொல்லிட்டாரு, நிறைய பேர் வர முடியாது அப்படின்ட்டார், பிளாக் பண்ணியிருக்கிறார். அடுத்தது கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு அவர் அனுமதி கொடுத்தது சொல்லியிருக்காரு. 13வது பகுதி, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தான் அனுமதி கொடுத்துள்ளது குறித்தும் அவர்களை அடையாளம் கண்டுபிடிப்பது எப்படி என்பது குறித்தும் இயேசு வெளிப்பாடு தந்துள்ளார். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. க்ளீனாக சொல்லிட்டார். எப்படி இந்த கள்ளர்களை கண்டுபிடிக்குது? நான் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு வர்ற பொய் தீர்க்கதரிசிகள் கள்ளர்களை, திருடர்களை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். பாருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பாருங்கள், முகமதை யார் தீர்க்கதரிசி ஆக்குனா? தீர்க்கதரிசின்னு இயேசு சொன்னதை சொல்கிறவனுக்கு பேர் தான் தீர்க்கதரிசி. இயேசு சொன்னதை சொல்லணும், அவன் தான் தீர்க்கதரிசி. இயேசு தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு முகமது தனக்கு தீர்க்கதரிசி, நபின்னு பேர், நபின்னு தீர்க்கதரிசி பேர் வச்சுக்கிட்டார். 100% கள்ள தீர்க்கதரிசிக்கு இலக்கணம் நபி முகமது. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலேயோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், ஏமாத்துறதுக்கு வர்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? கனிகளை பாருங்கள். இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கம் பெறுவான், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இவள் வரிசையாக ஒன்று சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதான் கனி, அதுலேருந்து கண்டுபிடிக்கணும். திட்டுனா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓடிட்டு போய் உடனே அவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆமாம், எதிரியை நேசிக்கணும், அவனை அடிச்சிடக்கூடாது, கோர்ட்டு கேஸுக்கு போகக்கூடாது. அவர் சொல்லியிருக்கிறார். இந்த கனிகள்னால கண்டுபிடிச்சிடலாங்கிறாரு. இப்போ முகமதோட கனி என்ன? போய் லெஃப்ட் ரைட்டு யுத்தம் பண்ணி ஆளுகளை கொண்டு இருக்காரு, யூதர்களை வெட்டி நிறைய பேரை கொண்டிருக்காரு, கிறிஸ்தவர்களை கொண்டிருக்கிறாரு, தனக்கு எதிர்த்தவங்களை நிறைய பேரை கொண்டு இருக்கிறாரு. அதுதான் அவருடைய கனி. அப்போது அந்த கனியை வச்சு அவர் தீர்க்கதரிசி சான்ஸே கிடையாது. ஆமாம், அறிவீர்கள்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது முகமது வர்றதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னால் இந்த புக்கு இருக்குது, ஏசு கொடுத்துருக்கிறார். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. கிளியராக கொடுத்துட்டார். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது. ஸோ கனியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தன்கிட்டருந்து வர்ற என்ன ஃப்ரூட் வருது, என்ன வெளிப்பாடு வருது, அவன் வார்த்தைகள் எப்படி இருக்கு, அவன் செயல்பாடு எப்படி இருக்குது, அதை மறைக்க முடியாது. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. எவ்வளோ பேசினாலும் சரி, கடைசியில் அது கெட்ட கனியை தான் கொடுக்கும். முகமதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கொலகாரர், அவர்கிட்ட எப்படி நல்ல கனி வரும்? இந்த வசனத்தை வச்சுட்டு, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், நரகம். நல்ல கனி கூடாததெல்லாம் நரகம்னே சொல்லியிருக்கிறார் ஏசப்பா. ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ கிளியராக மறுபடியும் சொல்லிட்டாரு, அவங்க கனிகளினால நீங்கள் அறியணும். நமக்கு ரூல் கொடுத்துட்டாரு. கள்ள தீர்க்கதரிசிகளை இயேசு தான் பெர்மிட் பண்ணியிருக்கார், அலோவ் பண்ணியிருக்கார். அவர் டெமோக்ராட், அலோவ் பண்ணியிருக்கிறார்.
யார் யாருக்கு வேணுமோ அவங்க பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு. 14 இயேசுவின் சித்தப்படி வேலை செய்யாத, அதாவது இயேசுவுக்கு கீழ்ப்படியாத ஊழியக்காரருக்கு கிடைக்கும் தண்டனை என்ன? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி வேலை செய்யாமல் தன் தன் இஷ்டத்துக்கு மாம்சத்தில் ராஜ்ய பணி செய்கிறவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் தண்டனை இதுவே என இயேசு வெளிப்படுத்தியுள்ளார். புதிதாக பரலோகத்துக்கு வேலை செய்கிற ஊழியக்காரர்கள் என்ற பிரிவை இயேசு இதன் மூலம் உருவாக்கியுள்ளார். தானே தேவன் என்பதை மறுபடியும் மிக தெளிவாக இதன் மூலம் இயேசு உறுதிப்படுத்தியுள்ளார். தானே தேவன் என்பதை மறுபடியும் மிக தெளிவாக இயேசு இதன் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். பழைய ஏற்பாட்டில் இதுபோன்று பிதாவின் சித்தம் செய்யும் ஊழியக்காரர் என்பது கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஆரோனின் புத்திரர்கள் அவருக்கு ஊழியக்காரர்கள், பிறப்பினாலே ஆசாரிய ஊழியம் பெற்றவர்கள். ஆரோனின் புதல்வர்கள் தவிர வேறு யாரும் ஆசாரிய ஊழியம் பண்ண முடியாது. என்னாகும் 3:10, என்னாகுமா 18:7. ஆரோனுடைய புத்திரர் தவிர வேற யாராவது ஆசாரிய ஊழியம் பண்ண போனால் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை போட்டிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் ஊழியம் வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி தேவர் அவருக்கு ஊழியம் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி எல்லாரும் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அப்படி பண்ணும்போது அவர் சித்தம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் தேவன் கொடுத்துருக்கிறாரு இந்த ரூல் படி செய்யாதவன் அவன் கடைசியில் சொல்லுவார், உன்னை எனக்கு தெரியலம்பார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஃபியூச்சரை சொல்கிறார். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, கள்ள தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, ஏமாற்றி படம் போட்டு காமிச்சோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, ஏமாற்றி அற்புதம் செய்தோம் பொய் சொன்னோம் அல்லவா, எல்லாரையும் ஏமாத்தினோம் அல்லவா என்பார்கள். உண்மையிலே தீர்க்க தரிசனமும் சொல்லலை, உண்மையிலே பேய்த்தரத்தில், உண்மையிலே அற்புதங்களை செய்யலை. உண்மையிலே செஞ்சா எப்படி தெரியுமா? லூக்கா 10வது அதிகாரம் 20 சொல்கிறாரு, பேய்கள் உங்களுக்கு பயப்படுதுன்னு நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியுதுன்னா பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டுறது குறித்து சந்தோஷப்படுங்கிறாரு. அப்போ பேய் விரட்டியிருக்கான் அப்படின்னா பரலோகத்தில் அவன் பேர் எழுதப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு இவன் பேய் விரட்டலை, ஏமாத்திருக்கான். வியாதியை குணப்படுத்தியிருக்கான்னா இயேசுவோட வல்லமையில். மத்தேயு 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இவன் இயேசுவோட வசனத்தை பிரசங்கம் பண்ணாமல் பழைய ஏற்பாடோ ஏதோ பிரசங்கம் பண்ணுறான். அவனுக்கு பிடிச்ச கதையை சொல்கிறான். சொல்லிவிட்டு பணம் கொடுன்னு கேட்குறான். அதான் சொல்கிற நாளில் அநேகர் இப்படி வந்திருப்பாங்க. அவர் சொல்லுவார், எனக்கு ஒன்று தெரியாதுன்னு சொல்வேங்கிறார். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இது ஏமாத்துக்காரனுங்க, பொய் சொல்கிறானுங்க. அண்ட் தென் ஐ வில் டிக்ளேர் டு தம், ஐ நெவர் நியூ யூ, டிபார்ட் ஃப்ரம் மீ யூ ஹூ ப்ராக்டிஸ் லாலெஸ்னஸ். லூக்கா 10வது அதிகாரம் 20 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். யார் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒரிஜினலாக வேலை பார்க்குறவங்க பேர், இதெல்லாம் ஏமாத்துக்காரங்க. கிளியராக அவர் சொல்லிட்டாரு. புத்தி உள்ளவன் யார், புத்தி இல்லாதவன் யார் வரையறை கொடுத்துருக்கிறாரு. இயேசு தான் பேசின இந்த வசனத்தின்படி செய்கிறவன் தான் புத்தி உள்ளவன் சொல்லிட்டாரு. அப்படின்னா அவர் யார் பாருங்கள். இந்த வசனத்தை தான் ஃபைனலாக முடிக்க போகிறார். அவருடைய மலைப்பிரசங்கத்தை முடிக்க போகிறாரு. கடைசி வசனங்கள் இது. அவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தின்படி எவன் செய்கிறானோ அவன் தான் புத்திசாலி, இந்த வசனத்தின்படி எவன் செய்யலையோ அவன் புத்தி இல்லாதவன் அப்படிங்கிறார். அழகாக கொடுத்துருக்கிறார். சொல்கிறாரு, இயேசு பேசிய மலைப்பிரசங்க வசனங்களை படித்து அவரை அப்படியே பின்பற்றுகிறவனே உலகத்தில் அதிபுத்திசாலி. அப்படி பின்பற்ற மறுக்கிறவன் புத்தி இல்லாத மனுஷன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இந்த வார்த்தைகள் மூலம் தான் பேசிய வசனங்களே இனி மனிதனுக்கு வேதம் என்பதை இயேசு தெளிவாக உணர்த்தியுள்ளார். இதனாலேயே மலைப்பிரசங்கம் இயேசுவின் மினி வேதம் என்று சொன்னால் அது மிக அல்ல. இந்த வசனத்தை பற்றி தான் பேசுகிறார். இயேசு பேசுகிறது இந்த வசனம் தான். நான் சொல்லியங்கிறது இந்த மத்தேயு 5, 6, 7 மலைப்பிரசங்கம் முடிக்க போகிறார் அந்த பிரசங்கத்தை. ஆகையால் நான் சொல்லிய அப்படின்னா அது வரைக்கும் அவர் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையில் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவர் தான் ராக். இயேசுவுடைய வசனம் தான் ராக். இவங்க பழைய ஏற்பாட்டில் ராக்னு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இயேசுவோட வசனம் தான் கண்மலை. கிளியராக சொல்லிட்டார். இப்போ என்ன விளக்கம் கொடுக்குறாரு? பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டில் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால்
அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இயேசுவுடைய வசனம் கண்மலை. அதை அப்படியே பின்பற்றினா அசைக்கப்பட மாட்டான். இதுதான், அசைக்கப்பட மாட்டான். இவ்வளோ கேரண்டி கொடுத்துருக்காரு. இவரை தேவன் இல்லை, இவர் ஆண்டவர் இல்லை, இவர் முஸ்லீம் நபி. இது 600 வருஷம் கழித்து இப்படி ஃப்ராடுலண்ட்டாக எழுதி அதை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அருமையான முஸ்லீம் சகோதரனே சகோதரியை தப்பிச்சுக்கோங்க. மொத்த ஏமாத்து குர்ஆன். இந்த பாருங்கள், இது சொல்லியிருக்கிறார். அடுத்து சொல்கிறாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, அப்படின்னா இந்த மலைப்பிரசங்கத்தை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஃபூலிஷ் மேன் அப்படின்னே சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், அதே கண்டிஷன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்த முழுவதும் அழிந்தது என்றார். அந்த ரெயின் descended, the floods came and winds blew and beat on the house and it fell and great was its fall. கிளியராக சொல்லிட்டார். அவருடைய வசனம் தான் கண்மலை. அதை பின்பற்றவன் மட்டும்தான் புழைப்பான்னு சொல்லியிருக்கிறார். பெருமழை, பெரும் வெள்ளம், பெருங்காற்று எல்லாருக்கும் உண்டு. உலகத்தில் எல்லாருக்கும் உண்டு. அது அவரை பின்பற்றவங்களுக்கு உண்டு, அவங்கள பின்பற்றாதவங்களுக்கு உண்டு. ஆனால் இயேசுடைய வசனத்தை பின்பற்றவனுக்கு அது மோதிச்சுன்னா ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி கேரண்டீடாக சொல்லி நிற்க வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு உங்கள் சகோதரனை வச்சு கொடுக்க வைக்கிறாரு. அவர் வேலைக்காரனா கொடுக்க வைக்கிறாரு. இவர் தெய்வமா இல்லையா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தெய்வமா இல்லையா முடிவு பண்ணிக்கோங்க. பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காரு. பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டார். இவர் தான் தேவன் அப்படிங்கிறத காமிச்சிட்டார். அடுத்தது 2 வசனங்கள். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுள்ளவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவோட வசனாலே அதிகாரம், ஸ்பிரிச்சுவல் பவர் அழகாக கொடுத்துட்டாரு. இயேசுவோட வசனத்துக்கு மேலே கீழே ஒன்றும் கிடையாது. மேலே ஒன்றும் கிடையாது. அப்படியே அவர் சொல்கிறார். லூக்கா 21:33 சொல்கிறாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போம், நான் சொல்லிய ஒரு வார்த்தையும் ஒளிந்து போகாதுன்றிருக்கார். இஸ் காட். ஒவ்வொரு வசனமும் மத்தேயு, மார்க், லூக்கா இயேசு தான் தேவன், இயேசு தான் தேவன் சொல்லிகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். இயேசு தேவனே இல்லை, அவர் இறைவனும் அல்ல, இறைவனுடைய பொருதல்வனும் நல்லன்னு அல்ல. முகமது சூரா 19:35 அடித்த டூப்பு பொய் வசனத்தை நம்பிக்கிட்டு தான் மாட்டிக்கிட்டோம். அதை ஓரங்கட்டிட்டு நீங்கள் இயேசுவே நீர் உண்மையான தெய்வமா கேட்டுட்டு இங்கே படித்து பாருங்கள். இந்த மத்தேயு 5:6-7 படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல விஷயம் தெரியும். இயேசுவின் மலைப்பிரசங்கம் மூலம் நமக்கு கிடைக்கும் தெளிவு மற்றும் பக்தி விருத்தி என்ன? மத்தேயு 7:24-27 மலைப்பிரசங்கத்தை முடிக்கும் போது இயேசு தன்னுடைய மலைப்பிரசங்க வசனங்களை பின்பற்றுகிறவன் ஒருபோதும் அசைக்கப்படான் என்றும் அவன்தான் புத்தியுள்ளவன், கண்மலையில் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட வீட்டுக்கு ஒப்பானவன் எனவும் தெளிவாக கூறியுள்ளார். அவன் இயேசு என்னும் அசையாத கண்மலை மேல் அஸ்திவாரம் போடப்பட்டவன். தான் கொடுத்த புதிய வேதமான மலைப்பிரசங்கத்தை பின்பற்ற மறுக்கிறவனை தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் எனவும் அவன் அழிந்து போவான் எனவும் இயேசு வர்ணித்துள்ளார். இப்படி அறுதியிட்டு கூறியதன் மூலம் தானே தேவன் என்பதையும் தான் பேசிய வசனங்கள் தான் இனி மனிதன் பின்பற்ற வேண்டிய பைபிள் எனவும் உலகத்துக்கு தெளிவாக இயேசு வெளிப்படுத்தியுள்ளார். ஆம், இயேசு வாய்த்திருந்து கூறியுள்ள வசனங்களை பின்பற்றுகிறவன் மட்டுமே பூமியில் மிக புத்தியுள்ள மனிதன். இயேசுவோட வசனம் பண்ணாமல் பெரிய புத்திசாலின்னா வேஸ்ட்டு. மத்தேயு 11:36 சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுக்க ஆதாயப்படுத்திட்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி நரகத்துக்கு போனால் அதனால என்ன பிரயோஜனங்கிறார். ஸோ கிளியராக சொல்கிறாரு. இதில் அவர் தான் தெய்வன் அப்படிங்கிறத காமிச்சிட்டார். இயேசு மலைப்பிரசங்கம் மூலம் தந்துள்ள புதிய உடன்படிக்கையின் 10 கட்டளைகள் மத்தேயு 5:1-16 வேதத்தில் வேறு எந்த புத்தகத்திலும் கிடையாது. எனவே இயேசுவின் மலைப்பிரசங்கம் விசேஷமானது. இதுவே அவரது ராஜ்யத்தின் உபதேசத்தின் அடிப்படை கட்டளைகள் என்றால் அது மிகையாகாது. இயேசுவின் 10 கட்டளைகளை படிக்கும்போது இதை பின்பற்றும் எந்த மனுஷனும் இயேசுவை போல அன்பாக இரக்கமுள்ளவனாக மாறுவான் என்பது நமக்கு மிக எளிதாக தெரிகிறது. இயேசு இந்த பூமியில் மனிதனாக நடமாடிக்கொண்டிருக்கும் போது அன்பு, இரக்கம், மனதுருக்கம் என்ன என்பதை மனிதனுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். 3. இயேசு தந்துள்ள 9 மற்றும் 10 கற்பனைகள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 5:13-15 மனிதனை மிக உயரமான இடத்திற்கு இந்த வசனங்கள் கொண்டு சென்றுள்ளது. வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்பதற்கு அர்த்தம் நற்கிரியை என்பதை இயேசு தெளிவாக கூறியுள்ளார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 5:16 600 வருடங்கள் கழித்து இயேசுவின் பெயரில் போய் கூறி வந்த முகமது தந்துள்ள குரானில் ஜிஹாத் என்ற மனுஷ கொலைபாதகம் செய்கிறவனுக்கு தான்
செய்கிறவன் தான் உண்மையான முஸ்லீம் என பொய் எழுதப்பட்டுள்ளது. சூரா 9:111. இயேசு தந்துள்ள இஞ்சில் என்ற ராஜ்யத்தின் உபதேசத்துக்கும் குரானுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்பது இதிலிருந்தே நமக்கு தெரிகிறது. அன்புள்ள முஸ்லிம் சகோதரனை, இயேசு வாய்த்திருந்து கூறியுள்ள இந்த வசனங்கள் தான் இன்று உலகை ஆட்சி செய்து வருகிறது. மனிதனுக்கு தரப்பட்டுள்ள ஒரே ஒரு வேதம் இயேசு வாய்த்திருந்து கூறிய கட்டளைகளே. இன்று அநேகர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் இயேசுவின் கட்டளைகளை மீறி மற்றவர்களை மன்னியாதமே. மத்தேயு 6:14-15 உலகம் முழுக்க செயல்பட்டு கொண்டிருப்பதை காண முடிகிறது. எதிரியை மன்னித்தவுடன் நோய் குணமாவதை காண முடிகிறது. மரணக்கட்டிலிருந்து மீண்டு அப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று தெளிவாக இயேசு மத்தேயு 5:44 இதனை மனிதனுக்கு கட்டளையாக கொடுத்துள்ளார். இதை மீறுவதே பாவம். பாவம் செய்கிறவனுக்கு தண்டனை பல விதங்களில் கிடைப்பதை பார்க்கிறோம். வியாதிகளும் குறைவயதில் ஏற்படும் மரணங்களும் இதில் அடங்கும். அதே போல கள்ளத்தீர்க்கதரிசியின் அடையாளத்தை இயேசு தெளிவாக காண்பித்துள்ளார். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழத்தையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா என்று மத்தேயு 7:16 வழியாக எச்சரித்துள்ளார். முகமது தன்னை தீர்க்கதரிசி என்று கூறிக்கொண்டு மனிதர்களை கொலை செய்ய முஸ்லிம்களை வழிநடத்தியுள்ளார். அதாவது பிசாசு என்ற கொலைகாரன் வேலை செய்துள்ளார். இயேசுவின் வசனத்தின்படி இவர் தீர்க்கதரிசியாக இருக்கவே முடியாது. இயேசு இறைவனமல்ல, இறைவனுடைய குமாரனமல்ல என்று கூறியுள்ள குரான் ஒரு போலி வேதம் என்றும் அதை எழுதி கொடுத்த முகமது பிசாசை தவிர வேறல்ல என்பதும் இயேசுவின் மலை பிரசங்கம் மூலம் தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் மலை பிரசங்கத்தின் ஒவ்வொரு வசனத்தின் மூலமும் இயேசு மிக தெளிவாக தானே தேவனாகிய கர்த்தர் என்பதை வெளிப்படுத்தியுள்ளார். மரித்து உயிர்த்தெழுந்து இந்த வசனங்களை இன்னும் அதிகமாக இயேசு உறுதி செய்துவிட்டார். இயேசுவுக்கு இஞ்சில் என்ற ராஜ்யத்தின் உபதேசத்தை அல்லாஹ் என்ற முகமதிய கடவுள் தான் கொடுத்தார் என முகமது எழுதிய குரான் போய் கூறுகிறது. சூரா 5:46, 57, 27, 5:110 என்பதை படித்தோம். ஆனால் நாம் மேலே பார்த்த இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசம் என்ற இஞ்சில் என்ற வேதத்தின் ஒரு வார்த்தை கூட முகமது குரானில் பதிவு செய்யவில்லை. அதற்கு காரணம் என்னவென்று இப்பொழுது நமக்கு புரிந்து விட்டது. இப்போ புரிஞ்சிடுச்சு நமக்கு. இந்த வசனம் மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கம் அந்த இஞ்சில்ங்கிறது ரொம்ப தெளிவாக கொடுத்துருச்சு. இதுதான் ஒரிஜினல் இஞ்சில். இதை ஒன்றுமே முகமது அவருடைய குரானில் கொடுக்கல. ஆனால் அந்த இஞ்சியில் அல்லாஹ் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டாரு. இதில் நல்ல உபதேசம் இருக்குது, மனுஷனுக்கு நல்லது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை தரல அப்படின்னா என்ன அர்த்தம்? இதிலிருந்தே புரிஞ்சுக்கணும், முகமது ஒரு ஏமாற்றுக்காரர். உங்களை மொட்டையடித்து ஏமாற்றி உங்களை அவருக்காக யுத்தம் பண்ண ஜிகாது பண்ண வைக்கணும். அதுக்கு நான் வேலைக்காரங்களா கொலைகாரர்களா கைக்கூலிகளா தேவை. அதுக்கு தான் உங்களை பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் இயேசுக்கிட்ட அவர் சொல்கிறாரு, என் புள்ள அப்படிங்கிறார், என் வல்லமையை நான் கொடுக்குறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். நான் இயேசுவை பின்பற்றுறேன்னா அவர் என்னை ஜிகாது பண்ண சொல்லலை, என்னை நேசிக்க சொல்லியிருக்காரு. அவர் வசனத்துக்கு அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சா சத்ருவை நேசிக்கணும், நல்ல இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய வல்லமைகளை கொடுக்குறாரு. இப்போ போகிற லெஃப்ட் ரைட் எந்த வியாதியும் குணப்படுத்துறதுக்கு அவருடைய சூப்பர் நேச்சுரல் பவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கொடுத்துருக்காரு. வல்லமையாக பாதுகாப்பு கொடுக்குறாரு. இவ்வளோ ரிவலேஷன்ஸ் அவ்வளோ உங்களுக்கே குரான்லேருந்து தெரியாது. குரானில் 44 வசனங்களில் அல்லாஹ் தன்னை உலகங்களுக்கு அதிபதின்னு சொல்லியிருக்காரு. உலகங்களுக்கு அதிபதிங்கிறது பைபிளில் இயேசு பேயின்னு சொல்லியிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, என் வழியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ இதில் பார்த்தீங்க, இயேசுடைய இஞ்சில்ங்கிற அந்த ராஜ்யத்தின் உபதேசம் அந்த பேரை 44 இடங்களில் முகமது குரானில் தெரிவிச்சிருக்கிறாரு. பைபிளுக்கும் குரானுக்கும் முஸ்லீமுக்கும் அரபியர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதில் எழுதியிருக்கிறாரு. ஏன் எழுதியிருக்காருன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, முகமது ஒரு ஏமாத்துக்காரர், குரான் ஒரு பொய் வேதங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை காமிச்சிருக்கார். 44 வசனங்கள் இருக்குது. இதே போல் பைபிளிலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு எத்தனை பேரை பைபிளிலிருந்து எடுத்து குரானில் நோவா யூஸ் பண்ணியிருக்காருங்கிறத உங்களுக்கு காமிச்சேன். இதை இயேசு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இன்னும் பல விஷயங்களை அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. பேய் தான் அல்லாங்கிற உலகங்களின் அதிபதிங்கிறது தெளிவாக கொடுக்குறாரு. இப்போ இந்த மாதிரி அவர் வெளிப்பாடுகளை வெளிப்பாடு அவருக்கு கீழ்ப்படிஞ்சா கொடுப்பாரு. வல்லமைகளையும் கொடுக்குறாரு, பாதுகாப்பையும் கொடுக்குறாரு. உலகத்தில் வேண்டிய தேவைகள் எல்லாம் அதெல்லாம் அவர் அசால்ட்டாக பார்த்துக்கிறாரு. இதுதான் இயேசு. சமாதானத்தை கொடுத்துருக்கிறார்.
யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அசால்ட்டாக கொடுத்துருக்காரு சமாதானம். இருதயத்தில் எப்போதும் சமாதானம் இருக்கு. சூப்பர் காட் அவர். ஜீவன், பரிபூர்ண ஜீவனை கொடுத்துருக்காரு. ஏஜ் ஆறுதெல்லாம் தெரிய மாட்டேக்கு, அவ்வளோ அழகா. யோவான் 10:10 நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்து. பழைய ஏற்பாட்டில் கிடையாது, இயேசுக்கிட்ட மட்டும்தான் அந்த ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அப்புறம் அஷ்யூடா, இந்த உலகத்துக்கு பிறகு, இந்த வாழ்க்கைக்கு பிறகு பரலோகம் இயேசுவோட போய் இருப்போம். பியூட்டிஃபுல் கேரண்டி. அதை இங்கேயே டெஸ்ட் பண்ணிடலாம் இல்லைங்க, அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. இந்த தேவனை நீங்கள் விட்டுறாதீங்க. மத்தேயு 5:6-7 உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து படித்து பார்த்துக்கோங்க, பின்பற்றுங்க. அடுத்து வருது மத்தேயு 13 வருது. அதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ தெரியும் இவர் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறாரு, சொல்லி கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான். மொத்தம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவரில் எங்கேயோ போயிருக்கிறாரு. ஆமாம், ரொம்ப ஸ்டன்னிங்லி வைஸாக அழகாக அவர் பேசியிருக்காரு. இயேசுப்பா அவர் தேவன், அவர் பரலோக தேவன். இயேசு பரலோக தேவன். இந்த பரலோக தேவன் இயேசு உங்களை உயிருக்கு உயிரை நேசிக்கிறார். எனக்கு அருமையான முஸ்லீம் சகோதரனே, சகோதரிய, மகனே, மகளே, இன்னைக்கு தாமதம் இல்லாமல் அவர்கிட்ட ஓடிவாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.